ஆரம்பிச்சுக்கலாங்க கௌசல்யா. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசலில் புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வு ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 8வது நிகழ்வாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் முதல் அமர்வாக பட்டயம் வாசித்தல். அதற்கு கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வாங்க கௌசல்யா. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படிப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றி கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களே. நன்றிகள். அடுத்ததாக வரவேற்புரை. புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களையும், வாசல் உறுப்பினர்களையும், இளம் வாசல் உறுப்பினர்களையும், உறுப்பினர்கள் அல்லாது இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய தோழமைகளையும், நூல்களை படித்து அதன் கருத்துக்களுடன் பயணித்து அந்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் திருமதி கேப்டன் மைதிலி அவர்களையும், திரு ஆரூரன் அண்ணா அவர்களையும், திருமதி தாரணி தேவி சிவசாமி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அது எவ்வளவு பவர் இந்த சீட்டுங்க காலையில வேணும். அடுத்ததாக பேச்சாளர் பற்றிய சிறு அறிமுகம். முதலாவதாக நமது வாசல் குழுமத்தின் தலைவர் கேப்டன் மைதிலி அவர்கள். இவர் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 18 ஆண்டுகளாக ஸ்ரீ வாசவி கல்லூரியில் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர், ஆசிரியர் பணியை வரமாய் எண்ணி அடுத்த தலைமுறையை சிறந்த வழிகாட்டுதலுடன் நடத்தி செல்பவர். தனது துறை சார்ந்த ஆராய்ச்சி இதழ்களில் கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக ஆரூரன் விஸ்வநாதன் அண்ணா அவர்கள். நமது வாசல் உறுப்பினர், ஆழ்ந்த வாசிப்பாளர், பன்முக சிந்தனையாளர் மட்டுமன்றி மற்றவர்களையும் சிந்திக்க வைப்பவர். இவரை படைப்பு குழுமத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக தாரணி தேவி சிவசாமி அவர்கள். நமது வாசல் உறுப்பினர், 10 ஆண்டுகளாக ஐடி துறையில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். எழுத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் பல கவிதைகளையும் சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். வரலாற்று புத்தகங்கள் மீது ஆர்வம் கொண்டவர். இவரையும் படைப்பு குழுமத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக மேடை கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வில் முதலாவதாக பிரபஞ்சனின் ருசி என்ற புத்தகத்தை பற்றிய ருசியான தகவல்களை நம்மிடம் அறிமுகப்படுத்த வந்திருப்பவர் வாசல் அமைப்பின் தலைவர் டாக்டர் என் மைதிலி அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வுல உங்களோட எல்லாம் இணைஞ்சிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதத்துல பிரபஞ்சனுடைய ஒரு கதை தொகுப்பை, சிறுகதை தொகுப்பை வாசித்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கிறேன். முதல்ல ஆசிரியரே எனக்கு மிக பிரமிப்பூட்டக்கூடியவராக தெரிஞ்சாரு. பிரபஞ்சன் புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் எழுத்தாளர், பத்திரிகையாளர், இலக்கிய விமர்சகர். 1995 வானம் வசப்படுங்கிற வரலாற்று புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. சோ இவர் பிரபஞ்ச கவி அப்படின்னும் சில படைப்புகளை கொடுத்திருக்காரு. இதுல 1961 இருந்து இவர் எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சது. 2018 தான் அவருடைய மறைவு. சோ இந்த இடைப்பட்ட தருணங்கள்ல பாத்தீங்கன்னா 260 சிறுகதைகள், 6 நாவல்கள், 4 கட்டுரை தொகுப்புகள், 2 நாடகங்களை எழுதியிருக்காருங்கிறது ரொம்ப பிரமிப்பூட்டக்கூடியதா இருந்துச்சு. நிறைய விருதுகள்லாம் எப்பவும் போல நல்ல எழுத்தாளர்களுடைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அந்த வகையில அவருடைய இந்த புத்தகம் ருசி அப்படின்ற தலைப்பு கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பை நான் இந்த மாதத்திற்கான வாசிப்பா எடுத்து வாசிச்சிருக்கேன். அதுல முதல்ல ஆசிரியரோட முன்னுரையா எழுதும் போதே அந்த தலைப்பை என்னமோ சிந்திக்க வச்சுது. ஆண்மை ஒரு களவாடிய வார்த்தை அப்படின்னு தான் அந்த ஒரு முன்னுரைய ஆரம்பிக்கிறாரு. பெண்களை நிறைய மையப்படுத்தியும் அவர்களை சார்ந்தும் இவருடைய எழுத்துக்கள் இருப்பதாக நான் உணர்றேன்.
அது மட்டும் இல்லாம அவரை ஏன் நீங்க பெண்கள் சார்ந்து எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இணையத்துல படிக்கும்போது எனக்கு கிடைச்சது வந்து அவரு சொல்றது, நான் வந்து அம்மா, மனைவி, சகோதரிகள், நண்பர்கள், தோழிகள் என எல்லாத்தோடைய அன்பு பெண்களோட அன்பிலும் அருளிலும் தான் நான் வாழ்றேன். அப்போ எனக்கு அறிவும் ஞானமும் தந்ததுல அவர்களுடைய பங்கு மிக பெரியது. அவர்களுடைய சந்தோஷத்த நான் பெற்ற சந்தோஷமாகவும், அவர்களுடைய துன்பங்கள்ல நான் பங்கு பெற நினைப்பதும், என் எழுத்துக்கள் மூலியமா அத இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போறதும் தவறில்லை தானே! அப்படித்தான் நான் பங்கு பெறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எனக்கே ஒரு சிறிய எதிர்கருத்தும் உண்டு. ஏன்னா, அவருடைய கதைகள்ல பார்த்தோம்னாலே நெறைய இடங்கள்ல அன்றைய பேச்சு வழக்க கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான நாம பெண்மையை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கிறத பயன்படுத்தி இருக்கிறாரா, அல்லது அதை ஒரு எழுத்தாளரா அதை திரும்ப திரும்ப வாசிப்பாளர் மூலியமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் அதை வந்து தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற 2 கருத்துக்களுமே எனக்கு தோணுனது உண்மைதான். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து பொட்டச்சியா ஒரு வீட்டுல சமையல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சத்யாங்கிற ஒரு கேரக்டரை பத்தி அவருடைய கணவர் பேசும்போது சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு கதையில வந்து போலீஸ் ஸ்டேஷனை முதிக்கிறது வந்து தேவடியால் வீட்டுக்கு போற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி சில நெருடலான விஷயங்களும் எனக்கு பட்டுது. மற்றபடி வந்து அவருடைய கதைகளுடைய அந்த தலைப்புகளே இந்த தலைப்பு எதை பற்றினதா இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்றதாதான் இருந்தது. இந்த தொகுப்புல இருக்கிற இந்த கதைகள் எல்லாமே 1985ல இருந்து 90 காலகட்டத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. சோ அந்த காலத்துல இருந்த ஒரு சமுதாய படத்தையும் நாம கற்பனை செய்து கொண்டு அவரோடு பயணப்படுறதுக்கு ரொம்ப எளிதா இருக்குது. அதுல எனக்கு முக்கியமா என்னை கவர்ந்த சில கதைகளுடைய கருத்துக்களை மட்டும் உங்களோட நான் இப்ப பகிர்ந்துக்கிறேன். எடுத்தோம்னா தந்தையும் மகனும் அப்படின்னு ஒரு கதை. சோ நாம எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான ஒரு உறவு முறை. அதுல இவர் எப்படி உள்ள பயணப்படுறாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சோ கோபாலுங்கிற ஒரு கேரக்டர், அந்த ஒரு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் வந்து தந்தையை கவனித்து கொள்ளாத அல்லது தந்தை மீது ஏதோ வெறுப்பு கொண்ட ஒரு கதாபாத்திரமா சித்தரிக்கப்படுகிறார். 2 பேத்துக்கும் என்ன வெறுப்புங்கிறத கதையில எங்கேயுமே சொல்லல. ஆனா 2 பேத்துக்கும் அந்த வெறுப்பை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இவர் எடுக்கிறாரு. அந்த முயற்சி தோல்வியில தான் போய் முடியுது. கடைசியா அவரு இந்த கோபாலு வந்து ஒரு அரசியல்ல பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த தந்தையின் இறப்பு அவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலிங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறது. ஆனா உயிரோடு இருக்கும்போது ஒரு டீக்காக அவருடைய அப்பா வந்து திப்பிலியார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையில. அந்த கேரக்டர் திப்பிலியார் வந்து இவர்கிட்ட பிரபஞ்சன் கிட்டதான் வந்து நாலனா காசுக்காக கையேந்தி நின்னவர் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருடலா இருக்குது. ஆனா அதுல ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெத்த அப்பனுக்கு சோறு போடுறது பிள்ளைங்க கடமை இல்லையா அப்படின்னு இவர் கேட்கும்போது திப்பிலியார் தலைய அசைச்சிட்டு, இல்லைங்க, அப்பன் பிள்ளைக்கு சோறு போடுறதுதான் கடமை, பச்சை குழந்தைக்கு அப்பன் தான் பொறுப்பு, வளர்ந்துட்டா தள்ளாத காலத்துல புள்ளை அப்பனை ஆதரிக்கிறது நன்றி உணர்ச்சிங்க, அது எல்லாருக்கும் இருந்தாகணும்னு கட்டாயம் இல்லைங்க, அதை எந்நாட்டம் அப்பன் எதிர்பார்க்கிறது அசிங்கம் தம்பி என்றார். சோ இது வந்து கொஞ்சம் வாரன் பஃபட் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, சில்ட்ரன் ஆர் நாட் யோர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் நாட் யோர் பிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணி அவர் ஒரு உறவு முறைய கரெக்டா சொன்ன மாதிரி எனக்கு பட்டது. அடுத்தது காலம் இனி வருங்கிற கதையில தான் சத்யாங்கிற ஒரு கதாபாத்திரம். அந்த பெண்மணி வந்து தன்னுடன் ஒவ்வாத ஒரு மனிதருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து அவ எப்படி மீண்டு வரா அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா பிரபஞ்சன் இதுல, அதுதான் வந்து நம்மள வந்து அவரோட இணைஞ்சு பயணிக்க வைக்கிற விஷயமா இருக்கு. இப்ப ஒரு இடத்துல சத்யா ரொம்ப கூனி குறுகிடுவா சில வார்த்தைகளால. அப்ப வந்து அத சித்தரிக்க அவர் சொல்லுவாரு, நடுவீதியில துணி நழுவின மாதிரி கூசி போயிடுச்சு அப்படின்பா. ஒரு உணர்ச்சியே இல்லாத சிரிப்பு, அப்ப அத வந்து ஆடை இல்லாத சிரிப்பு அப்படிம்பாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவரை வந்து நம்ம
அவரோட எழுத்து நடைய பத்தி நம்ம நிச்சயமா பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது இதுல வந்து ருசி அப்படிங்கிற தலைப்பு இருக்கிறதுனால நான் முதல்ல தேடி படிச்ச கதை ருசி. ஏன் இந்த தொகுப்புக்கு ருசின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு. அப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே அது சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு கதையா இருந்துச்சு. ஆனா வந்து அதனோடு சேர்த்து ஒரு வயதான பெண்மணி, ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்கிற பெண்மணிக்கும் ஒரு கல்லூரியில படிக்கிற அங்க உணவு அருந்த செல்லக்கூடிய ஒரு ஆணுக்கும் நடைபெறுகின்ற ஒரு புரிதல், அது வந்து அவர்களுடைய உறவு நிலைக்கு போய் முடியுது. ஆனாலும் அதுல எந்த விதமான ஒரு வன்மமான சொற்களும் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாரு. அதுல கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, உணவு என்பது முதலில் கண்ணுக்கு அழகு சேர்க்க வேண்டும். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அந்த கல்லூரி படிக்கிற மாணவன் அதான் எதிர்பார்ப்பான். கொண்டு வந்து அப்படியே சாப்பாடை தள்ளிட்டு குழம்பு அப்படியே பக்கெட்டோட ஊத்தி அது சாப்பிடவே பிடிக்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமானது. அந்த விவரிப்பு எல்லாமே கதையில நல்லா இருக்கும். சோ இவர் வந்து அந்த பச்சை சீலை கட்டின மாமி, பச்சை மாமி கடைன்னு சொல்றாங்க, அந்த மாமி கடையை தேடி தேடி வந்து உணவு அருந்துறாரு. ஆனா கடைசியில எங்கேயோ இருவருக்குமான ஒரு உறவு நிலையில போய் அந்த உறவு முடியுது. அதை எந்த விதமான படிப்பவர்கள் ஒரு கூச்சம் கொள்ளாத வகையில ரொம்ப தெளிவா அதனுடைய எழுத்து நடைய எடுத்துட்டு போயிருந்தாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்ச இன்னொரு கதை வந்து பாதுகை. பாதுகைனா என்னன்னு நம்மள பல பேருக்கு அறிமுகம் இல்லாம கூட இருக்கலாம். ஷூஸ், நம்மளுடைய காலணி. இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில வந்து இது எடுத்துட்டு போனப்ப எனக்கு இது கிடைச்சது வந்து புதுச்சேரி வரலாற்றுல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய வழக்கறிஞர் பொன்னுத்தம்பி பற்றிய கதை. இது பிரெஞ்சுக்காரன் நீதிமன்றத்துல செருப்பு அணிய அப்பெல்லாம் அனுமதி இல்லைங்களாம். அத அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடின வழக்கறிஞர் தான் பொன்னுத்தம்பி. பிரான்ஸ் தேசத்து நீதிமன்றத்துக்கு மறுபடியும் வந்து அப்பீல் கொடுத்து பிரான்ஸ்ல இருந்து இந்திய வழக்கறிஞர்களும் பாதுகை அணிந்தே நீதிமன்றத்துல செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பு முனையான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்த ஒருவர் பற்றின கதை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். புதுச்சேரியினுடைய விடுதலை போராட்டம் அதுக்கு அப்புறம் தான் ரொம்ப உக்கரம் பெற்று வந்துச்சு அப்படிங்கறதுதான். சோ இந்த கதையை வந்து பாதுகைங்கிறதுல வந்து ரொம்ப அழகா அந்த பாதுகைகளை சொல்லும் போது கூட பார்த்தோன்னா அவருக்கு எப்படி தோணுமா, கருப்பு இரட்டை குழந்தைகள் அப்படிம்பாரு அந்த அந்த பாதுகைகளை பார்த்தோன்ன. அதை நடக்கும் போது அவருக்கு அவ்வளோ சுகமா இருக்குது அப்படிங்கிறத கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க அப்பா சொல்லுவாரு, பத்திரமா போப்பா, துறைகளோடு வாழ்க்கை நடத்துறது சம்சாரம் பண்ற பேயோடு சம்சாரம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்போ மரம் ஏறும் எப்போ இறங்கும்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற அந்த வழக்கு தான் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். கும்பிட்டு வாழணும், கும்பிட்டவன் கூழ் குடிப்பான், வம்பிட்டவன் வைக்கோல் தின்பான்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படிம்பாரு. சோ இந்த மாதிரி அந்த அப்பா வழக்குல இருந்த அந்த வழக்காடு மொழிய நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு கூட புரிஞ்சுது. அவர் ஒரு வருஷம் அந்த ஒரு பாதுகைகள் அணிந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த ஒரு பெர்மிஷனை வாங்கிட்டு தான் உள்ள வருவேன், அதுக்காக போராடுவேன் அப்படின்னு ஒரு வருடம் பக்கமா அவர் எந்த விதமான வேலையுமே இல்லாம இருக்காரு. அப்ப கூட அவங்க அப்பா அவரை திட்டும் போது, முட்டாளே, அவன் 100 கிராமோ 1000 பசுன்னு பந்தயம் வைப்பான், தலையில இருக்கிறத கொத்தா பிடுங்கி வச்சா கூட 1000 மயிறு தேருமாடா உன் தலையில அப்படின்னு கேட்பாரு. சோ இதெல்லாம் தான் கேரக்டர்ஸ், அந்த கதாபாத்திரங்கள் நம்முடைய டிராவல் பண்ணுது, நம்மளும் அந்த ஒரு இடத்துலதான் அந்த ஒரு காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தோணுச்சு. இன்னொன்னு தோணுச்சு, போராளியா இருந்து நம்ம போராளியா இருந்து இதுக்கு என்ன பதில் அப்படின்னு நிறைய இடத்துல நமக்கு நிறைய விஷயம் தோணும் இல்லைங்களா, இதுக்காக குரல் கொடுக்கணும்னு. ஆனா இன்னைத்த சூழ்நிலை எப்படி இருக்கு, நாம குரல் கொடுக்கிறோமா, குரல் கொடுத்தா நாம அங்கீகரிக்கப்படுறோமா, அல்லது அந்த குரல் கொடுத்ததுக்கு தகுந்த பதில் நமக்கு கிடைக்குதா, அது எல்லாமே வந்து இன்னைக்கு கேள்விக்குறிதான். அது உங்களுடைய டெசிஷனுக்கே விட்டுறேன். இது மாதிரி எல்லா கதைகளுக்குமே ரொம்ப அழகா இருக்கும். யாரும் படிக்காத கடிதம் அப்படின்றது, தன்னுடைய இளமை கால நண்பன், தன்னுடைய அப்பா அவருக்கு உதவி இருப்பாரு, இப்ப அவர் பெரிய பொலிட்டீஷியன், பெரிய அரசியல்வாதி தலைவர் ஆயிருப்பார் அந்த கதாபாத்திரம். அவருக்கு இவர் கடிதம் எழுதுவாரு தனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா தான் உதவிதான் கேட்கிறாரு, அப்பவும் கூட அவர் என்ன எழுதுவார்னா, செய்த உதவிகளை சொல்லி காட்டுவது என்பது மனித இழி குணங்களையே கடைசி கலிசடைத்தனம் என்பதை எனக்கு தெரியும், ஆனாலும் கூட நான் இத வந்து உங்களுக்கு எழுதுறேன்னா
என்னோட தேவையை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சுதான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி எல்லா கதைகளுமே அந்த கதாபாத்திரங்களோடு இணைந்து நம்ம பயணிக்க ரொம்ப ஒரு யதார்த்தமான நூலாக தான் நான் உணர்றேன். கண்டிப்பா இவருடைய தொகுப்பு முழுதுமே வாங்கியிருந்தாலும் இப்போ ஈரோடு வாசல் வாசிக்கிறதுக்காக தான் இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். 1 வருடமா புத்தக அலமாரியிலேயே தூங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு புக்கு, ருசிங்கிற புக்கு கண்டிப்பா வாசிப்புக்கான ருசியை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். வாசல் வாசிக்கிறது நிகழ்விற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த படைப்பு குழுமத்திற்கு நன்றிகள் பல. மைதிலி அவர்கள் ருசி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அழகாய் கூறினார். ஆசிரியர் பிரபஞ்சனின் வார்த்தை பிரயோகம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அழகாய் சொன்னார். உணர்ச்சியற்ற சிரிப்பு, ஆடையில்லாத சிரிப்பு என்பது மாதிரியான வார்த்தைகளை முன்வைத்து நம்மிடம் புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றிகள். அடுத்ததாக 2வது நிகழ்வாக சத்திய பெருமாள் பாலு அவர்களின் கிளிக்கண்ணி புத்தகத்தை பற்றிய விமர்சனத்தை ஒளி புத்தகமாக முத்தரசு அண்ணா அவர்களின் கணீர் குரலில் கேட்டு மகிழலாம். சிறுகதையை முழுவதாக கேட்பதற்காக முத்தரசு அண்ணா குரலில் அந்த சிறுகதையை ஒளியாக ஒளிபரப்புகிறோம். அதை கேட்ட பிறகு ஆரூர் அண்ணா அவரது விமர்சனத்தை கூறுவார். கூர்ந்து கவனியுங்கள், கதை உங்களுக்காக பகிரப்படுகிறது. ராசாத்தி. சுருட்டி வீசப்பட்ட சேலையை போல் கிடந்தாள் ராசாத்தி. ஆடியோ வரலைங்க. ஆடியோ வரலைங்களா? வரலைங்க. சஸ்பென்ஸோட நிக்குது. சுருட்டி வீசப்பட்ட சேலை போல கிடந்தால் ராசாத்தி. போஸ்ட் மியூட் பண்ணிட்டு தான் வருது. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். நான் தாங்கண்ணா, ஒரே நிமிஷங்கண்ணா, ஒரே செகண்ட் ப்ளீஸ். ஓகே, இந்த ஸ்கிரீன் ஆன்லயே இருக்கணும் போல. ஒரே செகண்ட். ராசாத்தி. சுருட்டி வீசப்பட்ட சேலையை போல் கிடந்தாள் ராசாத்தி. வீடு இருண்டு கிடந்தது. தாழிடப்படாமல் சாத்தப்பட்டிருந்தது கதவு. தலை முழுவதும் பஞ்சு அப்பியிருந்தது. அழுந்தி கிடந்த நுனிமூக்கை பிடித்து கொண்டு வழிந்த கண்ணீரும் சளியும் தரையில் வட்டமிட்டிருந்தன. ஹலோ ஹலோ டட் 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 ஹலோ ஹலோ, நேரமாயிருச்சு, எல்லோரும் மாவளுக்கு கொண்டுட்டு வாரவும். எங்கொழுந்து வாரதுடி? நாலந்து சிறுசுகள் சிரித்தன. நான் ஒரு கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கொண்டிருந்தது ஒரு குரல். ஹலோ, கொப்பியடிக்க நேரமாச்சு, சீக்கிரமா மாவளுக்கு கொண்டுட்டு வாங்க, முந்தி கொண்டது ஒரு குரல். டட் டட் டப் டும் டும். கயா முயாவென்று ஏதோ சத்தம் கேட்டது. மறுபடியும் அமைதி சூழ்ந்தது. மைக்கில் பேச நான் முந்தி நீ முந்தி என்று போட்டியிட்ட சிறுசுகள் அதை கீழே தள்ளிவிட்டன போலும். மின்விசிறி மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. ஒரு 10 நிமிடம் இருக்கும். ஒளிபெருக்கி மீண்டும் உயிர் பெற்றது. டப் டப் சத் டப் 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 டப். 4 மாட்டு சாணி கொண்டு நாச்சதுரம் வளைச்சு
நடுவில் ஒரு பிள்ளையாட நாயகனா வச்சு தண்ணி முத்துன்னு தேங்காய் தட்டி முன்ன வச்சு சாந்து சவாசி எங்கே மணக்குது, சத்தியுள்ள பிள்ளையா மேல மணக்குது. ஏதோ ஒரு பொடுசு பாடலின் ஒவ்வொரு அடியையும் மற்ற சிறுசுகள் வாங்கி பாடின. அநேகமாக அந்த தனிக்குரல் கன்னியம்மாளின் இளைய மகள் மணிமேகலையுடையதாக இருக்கலாம். கூட்டுக்குரலில் மைதிலியின் குரலையோ ரம்யாவின் குரலையோ பிரித்தறிய முடியவில்லை. திங்களன்று மாலை பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுமே சீருடைய கழற்றாமல் இரண்டும் முரண்டு பிடித்தன. இங்கே பாருங்களே, சீவை எடுத்தனா முதுகு தோல் உறிஞ்சு போயிடும். ஒழுங்கு மரியாதையை பொச்சை மூடிட்டு இருக்கிற வேலை போய் பாருங்க. வலது கையால் பந்தக்காலை பற்றியபடி இடது கையை நீட்டி அவர்கள் இருவரையும் வீட்டுக்குள் போகுமாறு கட்டளையிட்டாள் இவள். இரண்டும் பேசி வைத்து கொண்டது போல் அப்படியே நின்றன. வரைக்கி பார்த்துட்டு இருக்காம ஒழுக்கமாக உள்ளே வந்துருங்களே. சின்னவளின் மூக்கு விழைத்து கொண்டிருந்தது. பெரியவளின் கையை இறுக பற்றி இருந்தாள். பெரியவள் முகத்தை சற்றே வலப்பக்கம் திருப்பி கண்ணை சுருக்கி வைத்துக்கொண்டு இவளை முறைத்தாள். படுற பிச்சுட்டுருவேன்ல, முறைக்கிற மொழியாங்கன்னு ரெண்டையும் தோண்டி போடுவேன். சாலாக்கு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற. சின்னவள் பெரியவள் கையை பிடித்தவரே ஓரடி பின்னுக்கு நகர்ந்தாள். சும்மா மிரட்டாதீங்கம்மா, இப்போ என்ன கேட்டுட்டோம்னு இந்த குதி உதிக்கிற? நிலாப்பிள்ளைக்கு சோறு மாத்தலாம்னு சொன்னதொரு குத்தமா? இலே சின்ன குமரி, இன்னைக்கு வாட்டு கட்டுறதுனே முடிவோடுறப்பையாட்டு இருக்குது. ஆமாம், எனக்கு அதான் வேலை, வேற வேலை இல்லை பாரு. ஒரு நிலாப்பிள்ளைக்காச்சு நீ சோறு மாத்த கொடுத்துருக்கியால செங்குரங்கி, ஏது வாய் நின்றுட்டே போகுதா? இருளை கண்டார் வழி உள்ள உன்னை இன்னைக்கு வெதுப்பாத விடுறதில்ல. சரக்கென்று பந்தலில் சொருகி இருந்த நொச்சி குச்சியை உரியவள் இருவரையும் விளாச ஆரம்பித்து விட்டாள். அடி எங்கு விழுகிறது என்று அனுமானிக்க முடியாமல் காலிலும் மேலிலும் இரண்டும் வாங்கி கொண்டிருந்தன. பெரியவள் எப்படியோ சுதாகரித்து கொண்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டால் இளையவளின் சடை வசமாக சிக்கி கொண்டு விட்டது. முதுகிலிருந்து கால் வரைக்கும் சரமாரியாய் விழுந்து கொண்டிருந்தது. அடி அடிச்சு கொள்ளு, அப்படியாச்சும் செத்து தொலைக்கிறேன். உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பன்னி வயிற்றுல பிறந்திருக்கலாம், ஒருவா பீயாவது வயிறு நம்ப தின்னிருக்கலாம். ஐயோ என்ற கதறலுக்கிடையே சின்னவள் பொரிந்து கொண்டிருந்தாள். இவள் பிடியை விட்டு விட்டாள். அவள் புத்தக பையை வீசிவிட்டு திரும்பி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். மூத்தவளும் முட்டிக்கொண்டு அவள் பின்னாலேயே ஓடினாள். பால் தூக்கை ஒரு கையிலும் உலக்குகளை மறுகையிலுமாக பிடித்து கொண்டு வீதியில் நின்றபடி இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அர்க்காணி ஆயா, ஏரா சத்தி, இது உனக்கே நல்லா இருக்குதா? வயசுக்கு வரத்தக்கன இருக்கிற பிள்ளைகளை போட்டு இப்படி அடிக்கிறையே என்றார். எல்லாம் எனக்கு தெரிய, நீ உங்களது மூடிக்கிட்டு போல கிளவி. உங்களுக்கு தேவைங்களாயா இது? அந்த வசாரிகிட்ட போய் வாய் விட்டுட்டு, இது எதிர் வீட்டு சரசு, எவ்வளாச்சும் நீ நினச்சிங்கன்னா சின்னங்கட பேசி போடுவேன். அவ வேலை மாசத்தை போய் பாருங்களேன். வெடுக்க அவளை எடுத்தெறிந்து பேசிவிட்டாள். அவளைய உள்ளுக்குள் துணுக்கின்றது. இனி ஒரு 3 மாதங்களுக்காவது அவளிடம் 50-100 கடன் என்று போய் நிற்க முடியாது. நாளன்னைக்கு மகளிர் குழுவில் கட்டக்கூட வேறு யாரிடமாவது தான் கேட்டு பார்க்க வேண்டும். எரிவாயு தீரும் தருவாயில் இருந்தது. வாங்கி வைத்திருந்த துணை உருளையை அவசரத்துக்கு நேற்று தான் விட்டிருந்தாள். இரவுக்கு ரசம் வைப்பதற்கான அளவிற்கான புள்ளிதான் இருந்தது. நிலா பிள்ளைக்கு சோற்றை கூட எப்படியாவது மாற்றிவிட முடியும் என்று தோன்றியது. ஆனால் அது அத்துடன் முடிந்து விடுகிற காரியம் அல்ல. சோறு மாற்றுகிறவர்கள் எல்லோரும் மாவும் மாற்ற வேண்டும். மாவெடித்து பிசைய குடும்ப அட்டைக்கு கிடைத்த பச்சரிசியும் சர்க்கரையும் கூட இருக்கின்றன. அதற்கு மேலான சிறு செலவுகளையும் கூட எப்படியாவது சமாளித்து விடலாம். ஆனால் மாவிளக்கன்று எல்லா பிள்ளைகளும் புது துணி அணிந்து கொண்டிருக்கும் போது இவளது குழந்தைகள் மட்டும் பழந்துணின்னு சுற்றி கொண்டிருக்க முடியாது. விதவிதமான ஒப்பனைகளுடன் மற்ற குழந்தைகள் புகைப்படம் எடுத்துக் கொள்ளும் போது இவ்விரண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. புகைப்படங்களை வாங்கி கொள்ளவில்லை என்றால் முகவாண்மைக்காரி ரதியை கூட்டிக் கொண்டு சண்டைக்கு வருவான் புகைப்படக்காரன். அவள் வாயை திறந்தாள் என்றாலோ புழுத்த நாய் குறுக்கே வராது. இவள் பாட்டுக்கு பறக்கு என்று வாசலை கூட்டி தண்ணி தெளிக்க ஆரம்பித்தாள். அரவம் கேட்டவள் நிமிர்ந்தாள். ஏல, நீ எல்லாம் மனுஷியே தானா? இங்கே வாரல, கால் மண்ணெல்லாம் எப்படி தடிச்சு கிடக்குது? அவளுக்கு பண்ணுறதுக்கு இன்னைக்கு 4 இருக்கணும். தப்பிச்சு ஓடியான் தழுவா. சின்னவள் இவளது அம்மாவின் முந்தானை பிடித்தபடி நின்றாள். பெரியவள் 2 கைகளையும் இடுப்பில் வைத்தபடி 2 அடி பின்னுக்கு நின்று கொண்டிருந்தாள். 2 பேரின் முறைப்பும் ஒரே மாதிரியாக இருந்தது.
வருஷம் இதே போர்க்களந்தான்ல கட்டிட்டு இருக்க நீயே. நிலா பிள்ளைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுக்க கூட வைக்கலாத அப்படி என்னெல்லாம் புழப்பத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க புருஷனன் முண்டாட்டியே. வாசலில் கிடந்த பாஸ்கரனின் செருப்புகளை பார்த்தவர் உறக்க கேட்டாள் அம்மா. வேண்டாம் பொன்னாயா, உனக்கு நல்லதுக்கு இல்லை. அவளுக்கு சப்போர்ட் போட்டுட்டு வந்தீங்கன்னா உன்னையும் கண்டபடி பிடிச்சுட்டுருவேன் பார்த்துக்கோ. நீயும் உங்களோட பொறுத்தரனும் மருமகளுமே அவளுக்கு தூக்கி தலைமையில வச்சுட்டு ஆடுங்கோ. ஆமால உனக்கும் தங்கச்சிக்காரிக்கும் அவனோட ஜிக்கிருக்கான் பாரு மொட்டையடிக்கோ. போங்கள பிள்ளைகள போய் பள்ளிக்கூடத்தை துணியும் பையும் எடுத்துட்டு வாங்கடி. இந்த செங்கோரக்கு இப்படியே ஓரியா கிடக்கட்டும். பொதுக்கென்று முட்டிக்கொண்டு வீட்டுக்குள் ஓடிய இரண்டும் அவற்றை எடுத்துக்கொண்டு அம்மாயை தாண்டி ஓடின. கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தவன் நேராக சமையலறைக்குள் நுழைந்தான். அடுப்பங்கரை மேலிருந்த பண்டம் பாத்திரங்களை உருட்டினான். சோறாக்கலையா? எந்த பதிலும் இல்லாததால் ஏதோ முணுக்கியபடி மறுபடியும் வெளியே சென்று விட்டான். கொப்பிச்சத்தம் சீராக கேட்டது. பொடுசுகள் பலதும் இந்நேரம் உறங்கி இருக்கும். பெரியவர்கள் கும்மி அடிக்கும் நேரம்தான் இது. கோலத்தோரம் கொடிக்காலாம் ஏழல கும்மி ஏழேலோ ஏழல கும்மி ஏழேலோ, கொத்து கொத்தா வெத்தலையாம் ஏழல கும்மி ஏழேலோ ஏழல கும்மி ஏழேலோ, மாமம் பயம் போடும் வெத்தலை ஏழல கும்மி ஏழேலோ ஏழல கும்மி ஏழேலோ, மாறு கட்டு மடக்கருக்கு ஏழல கும்மி ஏழேலோ ஏழல கும்மி ஏழேலோ, எம்போரப்பே போடும் வெத்தலை ஏழல கும்மி ஏழேலோ ஏழல கும்மி ஏழேலோ, கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தலை ஏழல கும்மி ஏழேலோ ஏழல கும்மி ஏழேலோ. காளிமாத்த பாட பாட கிண்டலும் கேலியுமாக வாங்கி பாடிக்கொண்டிருந்தது கூட்டம். பாயம் கொஞ்சம் கருப்புத, ஆனாலும் நல்ல ரச்சனம். தூரத்தை பார்த்தோம்னா மாப்பிள்ளை கிடைக்குமா பொன்னாயா? பிள்ளை உட்காந்து இன்னைக்கு வருஷம் எத்தனை? அக்கம் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். சும்மா ரோசனை பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி? படித்து படித்து சொல்லி அனுப்பதை எல்லாம் ஒரு நொடியில் ஒதுக்கி வைத்தாள். மனசை தேற்றிக்கொண்டு நுழைந்த சில நிமிடங்களிலேயே சொல்லிவிட்டாள். எழுந்து இடுப்பை பார்த்து எட்டி உதைத்தவன் வேட்டியை இறுக்கி கட்டி கொண்டு படாரண கதவை திறந்து வெளியேறினான். எல்லாரும் சேர்ந்து இந்த அலையில் ஒரு அவசாரி முண்டையை கட்டி இவன் முடிப்பதற்குள் முதலர் வரைக்கு வெளியே படுத்திருந்த இவளது நங்கையாலும் அவனது பெரியம்மா மகளுமான சரோஜா எட்டி அவனது சட்டையை கழுத்தோடு பிடித்து கொண்டு பலார் பலார் என்று அவனது இரு கண்ணங்களில் மாற்றி மாற்றி வீசினாள். இவளது தாய்மாமன் பொண்டாட்டி இருவரையும் தள்ளிக்கொண்டு இவளை பார்க்க உள்ளே ஓடினாள். தேர்போரிக்கு நாய, உன்னையாட்ட கெட்டழிஞ்சு குட்டிச்சவர் நினைச்சியாடா? அவளை குத்து விளக்காட்ட புள்ளைடா. உன்னையாட்ட ஒரு வக்கத்தவனுக்கு பிறந்தங்காட்டித்தான் அவள் இந்த வீட்டில் பூந்திருக்கிறா. ஏதாச்சும் அவளை பற்றி மறுவார்த்தை பேசின சீவக்கொட்டை பிஞ்சு போயிடாமா. முடிஞ்சால் அவளை வச்சு போல, இல்லையா கோயா தொங்குன்னு இரவானம் அப்படியே தான் இருக்குது. இப்பே தொங்கிரு, கருமாதையும் சேர்த்தி பண்ணிடுறோம். இவனை தவிர எல்லோருக்குமே அந்த விஷயம் முன்னரே தெரிந்திருந்தது என்பது அப்பொழுதுதான் இவனுக்கு தெரிந்தது. அவர்களை பொறுத்தவரை இதற்கு எந்த பொருளும் இல்லை. எல்லோருக்கும் ஆசைப்பட்டவனையே கட்டிக்கொள்ள கொடுத்து வைப்பதில்லையே. நேரடியாக வீடேறி வந்து பெண் கேட்டவனிடம், உங்கு வசதி எங்களுக்கு எட்டா கனிசாமி, எங்களுக்கு தகுந்தாப்புல இடத்துல தெற்கையோ வடக்கையோ பார்த்து கொடுத்துக்கிறோம். கையெடுத்து கும்பிட்டு மறுத்து விட்டாள் பொன்னாயாள். அடுத்தடுத்து அவனது வருகையின் போது பொன்னாயாளின் நாக்கு நெருப்பை கக்கியது. இவளுக்கு அவனை என்ன பிடித்தென்ன, உறவுக்காரனாகவும் இருந்தென்ன, கடைசி வரை பொன்னாயால் ஒத்துக்கொள்ளவே இல்லை. சோட்டு சமசாரத்தில் பூந்தா என் புள்ள தாங்காது என்பதே அவளது முடிந்த முடிவாக இருந்தது. மறுபடியும் அவனை உள்ளே தள்ளி கதவை சாத்தினார்கள். மூத்தவளுக்கு 3 வயது இருக்கும். தலைவிரி கோலமாக தெருவுக்கு ஓடி வந்தாள். தாயோளி கஞ்சா குடி நாய, டேய் நீ நாசமாக போயிடுவிடா, அள்ளிஞ்சு போயிடுவ, புட்ட கரேன்னு போயிடுவ. மண்ணை வாரி மதிலுக்கு மேல் நின்று வந்தவன் மேல் வீசினாள். அக்கம் பக்கத்தினர் கூடிவிட்டார்கள். எத்தனை நாளைக்கு தான் நானும் பொறுத்து இருக்கிறது? நெதோ அக்க போறோம் அடி உத. எங்கள் அப்பா பள்ளிக்கிருவி என்னை வெட்டி காவேரி ஆற்றுல விட்டுருந்தானா கூட நான் நிம்மதியாக போய் சேர்ந்திருப்பேனே. ஐயோ, இப்படி பாலுங்கணத்தில் தள்ளி பன்னரக்கறி பொறிக்க வச்சுட்டானே. குச்சி போன்ற இவளது உடம்பிலிருந்து இவ்வளவு பெரிய சத்தம் வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மேடிட்டிருந்த அவள் வயிற்றை காட்டி காட்டி எல்லோரும் அவனுக்கு புத்தி சொன்னார்கள். இவளுக்கு சமாதானம் சொன்னார்கள். யார் என்ன சொல்லியும் இவள் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை. 10வது படித்து கொண்டு தம்பியை வரவழைத்தவள் பிள்ளையை தூக்கி கொண்டு பேருந்து அறிவிட்டாள். 6 மாதம் கழித்து மாமனாரின் இறப்புக்கு வந்தவள் காரியங்கள் முடிந்ததும் கிளம்பிவிட்டாள். மாமனார் நல்ல மனிதர். தனது 3 மகன்களுக்கும்
சொத்துக்களை முறையாக பிரித்து எழுதி வைத்தார். அதை காரணங்காட்டி இவளை இருத்த முயன்று தோற்று போனான் அவன். வேறு வழியின்றி தனது தம்பிகளிடமே சொத்தை விற்றுவிட்டு மாமனார் வீடிருந்த அதே தெருவில் அடுத்த கோடியில் வீடொன்றை வாங்கி குடியமரும்படி ஆகிவிட்டது. வாட்ட சாட்டமாக வளர்ந்து நின்ற மச்சினனும் வசாரி என்று பேர் வாங்கியிருந்த மாமியாரும் இவன் அவளை அடிக்க கையோங்கும் போதெல்லாம் நினைவுக்கு வந்தார்கள். ஆனால் எந்த சாமியாலும் மந்திரத்தாலும் இவனது கஞ்சா பழக்கத்தை மட்டும் மாற்றவே முடியவில்லை. வடக்கத்தி தங்கமே கிளி வேணுமா ஐயிலேலோ, கிளி வேணுமா ஏலேலோ, வளநாட்டு தங்கமே மான் வேணுமா ஐயிலேலோ ஏலேலோ. கூடைக்காரி பழனியம்மாள் தான் நீட்டி இழுத்து பாடிக்கொண்டிருக்கிறாள். இரவின் அமைதியில் அருக்காணி நல்லரங்கத்திற்காக சின்னனும் பெரியனனும் ஓடி ஓடி கிளிபிடித்து கொண்டிருந்தார்கள். மாணிக்கன் இல்லை என்றால் இவள் பிழைப்பு என்றைக்கோ முடிந்திருக்கும். கல்லூரியில் படிக்க வேண்டுமென்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தவன் 12ஆம் வகுப்பு முடிந்ததுமே பலசரக்கு கடையொன்றில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். குழந்தைகள் இருவரும் மாமனுடனேயே உண்டார்கள், உறங்கினார்கள். சொந்தமாக கடையை வைத்து கொண்ட பின் தான் கல்யாணம் என்று உறுதியாக நின்றான். அவனுக்கு திருமணமானதும் வம்படியாக இரண்டையும் தனது வீட்டிலே இருத்தி கொண்டாள். தினம் தினம் இரண்டும் அடம்பிடிப்பதும் அனுப்ப மறுத்து இவள் அடித்து துவைப்பதும் வாடிக்கையாகின. ஒரு நாள் இரவு அடிக்கு பயந்து சின்னவள் பிடித்த ஓட்டம் அவளுடைய அத்தையின் காலை கட்டி தாவி பிடித்த பின் தான் நின்றது. துரத்தி கொண்டே ஓடியவள் தனது கையில் வைத்திருந்த ஈக்குமாற்றால் மகளை சுளீர் சுளீர் என்று விளாச ஆரம்பித்தாள். அத்தையின் கால்களை கட்டி கொண்டு வீறிட்டாள் அவள். உடுங்க நங்கை, உடுங்க நங்கை, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க நங்கை. தம்பி பொண்டாட்டி எத்தனை தடுத்தும் நிறுத்தவில்லை இவள். இவளது கைகள் இரண்டையும் இறுக்கி பிடித்து கொண்டவள், சாமி சாமியா இருப்பீங்க நங்கை, அடிக்காதே நங்கை, பிள்ளை வீணா போயிடும். லேய் உளமூக்கியே, வீட்டுக்கு வாழ உன்னை பேசிக்கிறேன் என்றவள் ஈக்குமாரை வீசிவிட்டு படியிறங்கினாள். நங்கை 2 தோசையாவது தின்னுட்டு போங்க நங்கை என்றதும் திரும்பி, ரம்யா வா போலா, அடிக்க மாட்டேன் வாளே என்றாள். நான் தோசை தின்னுட்டு தான் வருவேன். ஏலே இப்போ தான் 4 தோசையை முழுங்கிட்டு வந்த, தின்னா என்னங்க நங்கை, வளர பிள்ளை தானே, இன்னும் 2 தின்னத்தை என்ன? இல்லை இப்போ தான் 4 தோசை தின்னா. லேய் மலை முழுங்கி வாழை வீட்டுக்கு போகலாம். அத்தை அண்டி நின்றவள் நகரவில்லை. இப்போ என்னங்கிற, வாரையா இல்லை மறுபோசை கொடுக்கட்டுமா? ஏண்டி 2 தோசையை போட்டு போது எழுந்திரிச்சு போய் கை கழுவு, போது எழுந்திரிச்சு போய் கை கழுவு. நீ தானே கண்ணை உருட்டி மிரட்டின, பசிக்குன்னு தானே நான் இங்கே ஓடியாந்தேன். இங்கேயும் வந்து ஏன் நான் திங்கிறது கெடுக்கிறேன்? கேவு கேவு என்று கேவ ஆரம்பித்தாள் ரம்யா. சட்டென்று தன் தட்டத்திலிருந்து தோசை பீத்து சட்டினியை தொட்டு அவள் வாயில் திணித்தாள் அத்தை. 4 நாட்களாக இவள் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தன இரண்டும். சாயங்காலம் மாமேங்க 2 பேருக்கு சுடிதார் வாங்கியிருக்குதே. வாசல் அருகே வந்து கத்திவிட்டு ஓடிப்போனாள் சின்னவள். பாட்டு வழக்கமாக பாடும் பாடலாக இல்லை. குரல் சன்னமாக இருந்தாலும் திருத்தமாக உழைத்தது. வம்படியாய் முளைத்திருக்கும் ஓரிரு சிறுசுகளும் இந்நேரம் தூங்கி போயிருக்குமே. யார் யார்தான் பாடிக்கொண்டிருக்கார்கள்? சின்னவள் குரலா? தலைக்கு மேலே தகதகத்து கொண்டிருந்தது நிலவு. மரங்களினூடாக பூந்த பனி வேர்களை நனைத்து கொண்டிருந்தது. பூசத்திற்கு 3 நாட்கள் தான் இருந்தன. மாரியம்மன் கோவில் சாவடியில் ஊரே கூடியிருந்தது. வண்ண தோரணங்களும் தோரண மின் விளக்குகளுமாக தொங்கிக் கொண்டிருந்தன. எங்கும் உலக்கையை பிடித்து கரைகட்டி பெரிதாக தேர்க்குளமிடப்பட்டிருந்தது. காவியும் நீளமும் மஞ்சளுமாக தேருக்கு வண்ணம் தீட்டியிருந்தனர். தேர்தட்டில் சுற்றிலும் பல வண்ண பூக்கள் பொதிந்திருக்க நடுநாயமாக வைத்திருந்தது சாணிப்பிள்ளாறு. காகிதங்களால் ஆன விளக்குமா பூக்கள் பழச்சீப்பில் குத்தப்பட்டிருக்க 2 தலை தட்டப்பட்ட கூம்புகளாகவும் 2 உருண்டைகளாகவும் வைக்கப்பட்டிருந்தது விளக்குமா. வெற்றிலை பாக்கும் தேங்காய் ஒன்றும் இருந்தன தட்டில். அழகான மெழுகு விளக்கொன்று எரிந்து கொண்டிருந்தது. இப்படி கிட்டத்தட்ட 30 தட்டங்கள் பிள்ளையாரை சுற்றி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கும் வெளிவட்டமாக நின்று கும்மி அடித்துக் கொண்டிருந்தார்கள் பெண்கள். அவர்களிடையே அந்த ஒற்றை சிறுமியும் நின்று கொண்டிருந்தாள். பச்சை கரை வைத்த ரோசா நிற பாவாடையும் சட்டையும் அணிந்திருந்தாள். அவளது ஆயிரங்கால் சடையின் நுனியில் ஆரம்பித்து அரைவாசி தலை முழுகும் அளவிற்கு மஞ்சள் நிற செவ்வந்தி பூக்கள் முடியோடு சேர்ந்து தைக்கப்பட்டிருந்தன. கையில் கிளிப்பச்சை நிற கண்ணாடி வளைகள் குலுங்கி கொண்டிருந்தன. நெற்றியில் நீளமான சாந்து பொட்டும் இடது கன்னத்தில் புள்ளியும் வைத்திருந்தாள். காதுகளை தொட்டு நீண்டிருந்தது கண்மை. குனிந்தும் நிமிர்ந்தும் தாளம் தப்பாமல் கொப்பி அடித்து கொண்டே பற்கள் பிரகாசிக்க
ஒலிபெருக்கியின் முன் நின்று ராகம் போட்டு பாடிக்கொண்டிருந்தாள் அவள். அவளை பின்தொடர்ந்து பாடியது கூட்டம். தாரோ உரம்பர பிள்ளையாட்டிருக்குதே, ஆட எங்க பேத்தி, எங்க பொன்னாயா புள்ள, அட பவானிக்காரியா, ஆமா எங்க ராசாத்தி, ஓலமணி பூணிருக்கும் பொன்னுளக்கை வீசி பொன்னுளக்கை வீசி நீலமணி ஒழ்த்ததும்ப நித்திலங்கள் தீட்டி நித்திலங்கள் தீட்டி அலுடனே தேன் கலந்தேன் பச்சிகளா வருக பறவைகளா வருக ஆளவட்டம் போடும் கிளி கூட்டங்களா வருக அன்னங்களா வருக வேலவனை விரைந்தழைத்து மயிலினங்கால் வருக மானினங்கால் வருக. அந்த கிராமத்தை தாண்டி மலைகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது அவள் பாடல். நன்றி. நமக்காக கதையை முத்தரசு அண்ணா அவர்களின் கணீர் குரலில் ஒளி புத்தகமாக கதையை உள்வாங்கி மிமிக்ரி செய்து நம்மை உள்வாங்க செய்த முத்தரசு அண்ணா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக மரியாதைக்குரிய ஆருடன் விஸ்வநாதன் அண்ணா அவர்கள் கதையை பகிர வருகிறார். அன்புடன் அவரை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை தொகுப்பு சத்யபெருமாள் பாலுசாமி அவர்கள் பவானியை சேர்ந்தவர். அவர் இரண்டாவது இதுதான் முதல் சிறுகதை தொகுப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை இருக்கு, சிலப்பதிகாரம் குறித்து ஒரு நல்ல நூல் இருக்கு. அப்ப இவர் இந்த வட்டார வழக்கு அப்படிங்கிற அந்த இதுல முதல்ல தமிழ்ல வட்டார வழக்கை எடுத்தது ஆர் சண்முக சுந்தரம்னு சொல்லுவாங்க. நாகம்மா வட்டார வழக்குல தமிழ்ல எழுதப்பட்ட முதல் வட்டார வழக்கு நூலே அதான். அதுக்கப்புறம் தான் அந்தந்த வட்டார வழக்குகளை எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. மதுரை தமிழ், சென்னை தமிழ், நெய்வேலி தமிழ், இப்படி எல்லா தமிழ்களுக்கும் வட்டார வழக்குகளுக்கு அடிப்படையே நாகம்மாதான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ காசி சிவகுமார் பின்னாடி வந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் இப்போ எழுதிட்டு இருக்காரு, தாராபுரத்தை சேர்ந்தவர். இந்த வரிசையில எனக்கு சத்யபெருமாள் பாலுசாமியோட இந்த கதை ஒரு மாதிரி உருக்கமான கதைகளை கொண்டது இந்த கதை தொகுப்பு. இது ஏன் இது ஒரு முயற்சியா நம்ம சகோதரர் முத்தரசு அவர்களை இது ஆடியோவை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். எதுக்குன்னா இந்த வட்டார வழக்கை நாம எழுத்து மூலமா சொல்றது எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு தெரியாது. எழுதும் போது சரியான உச்சரிப்பு நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். அப்ப இது எல்லாத்துக்கிட்டையும் இது போய் சேரணும். நான் ஏதோ ஒரு அந்த கதையை பத்தி இல்லை அந்த புத்தகத்தை பத்தி பேசும்போது ஒரு 4 வார்த்தைகளை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காமிக்கலாம் போதே ஒரு கதையில எவ்வளோ விஷயங்களை அவங்க பேசுறாங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. அதுக்காக தான் நான் அவரை கேட்டுக்கிட்டேன். அவரு உடனே அவருக்கு இருந்த அந்த வேலைப்பழுவுக்கு இடையிலையும் சரின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் பதிவு பண்ணி கொடுத்தார். அவருக்கு கார்ல் மார்க்ஸ் சொல்லுவாரு, பண்டிகைகள் என்பவை ஏழைகள் மீது ஏவப்பட்ட வேட்டை நாய்கள் அப்படின்னு சொல்லி அருமையான வரிய. ஒரு சின்ன அதை புல்லாறு மாத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல அது குறிப்பா கொங்கு மண்டலத்துல இரவு நடக்கிற நிகழ்வு. அதை பத்தி அவர் இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதியிருக்கலாம். வேற யாரும் இதை பத்தி விரிவா எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அப்படி ஒரு பண்டிகை உண்டு. எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் எல்லாம் கூடி குப்பி அடிக்கிறதுங்கிறது கும்மி அடிச்சு அந்த உணவுப் பொருட்களை சாப்பாடு அதை பரிமாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு பண்டிகை நானும் இன்னும் கலந்துக்கிட்டது இல்லை, அதில் படிச்சதோடு சரி அதை பற்றி. அப்போ அந்த புல்லர் மாத்திர விஷயத்துக்கு அந்த நிகழ்ச்சி விழாவுக்கு புது உடை போடுறதுங்கும் போது அது எவ்வளோ வலியை கொடுக்குது அந்த தாய்க்கு. அவளுக்கு கணவனும் சரியில்லை, அவளுடைய வருமானம் மிக குறைவான வருமானம், விவசாய கூலிகளாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற அது இந்த கதையை படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல அந்த அந்த குழந்தை சொல்லும், பன்னி வயிற்றுல பிறந்திருக்கலாம், பியாவது கொஞ்சம் கூடுதலாக கடிச்சிருக்கலாம்னு. எனக்கு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கே கையில நடுக்க ஆரம்பிச்சிச்சு, உடம்பே நடுக்குது, பேசுறதுக்கு கூட என்னால் முடியல.
எவ்வளவு பெரிய வலி, ஒரு குழந்தை வந்து இதை பேசுறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய மோசமான விஷயமா இருந்திருக்கும். ஆனா இது இங்க நடந்துட்டு இருக்கு. இது ஒன்றும் அவர் ஒன்றும் கற்பனையில எழுதுனதா நான் நினைக்கல. இது வந்து அவர் பார்த்திருக்கணும், அல்லது இந்த மாதிரியான சொல்லாடல்கள், பேச்சு வழக்குகள் இதெல்லாம் இருந்திருக்கணும் எல்லா இடத்துலையும். அப்ப இத மாதிரி வட்டார வழக்கோட அவருக்கு இந்த சத்யபாமா பாலசாமியுடைய கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடித்தமானதானது வட்டார வழக்கு மட்டும் இல்லை. வட்டார வழக்கை தாண்டியும் அது மற்ற கதைகள் ஒரு 2-3 கதைகளை தவிர மீதி எல்லா இடத்துலையும் பேசுறாரு. ஒரு கதை, அதுக்கப்புறம் வந்து பொய்யுங்காத்தா, அது ஒரு நகைச்சுவையான ஒரு நல்ல நகைச்சுவை. நான் எனக்கு தெரிஞ்சு வழக்கமா நான் நினைச்சுக்குவேன், நான் எனக்கு சிரிப்பு வராதுன்னு சொல்லிட்டு, ஆனா அசாத்தியமான சிரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்லைன் ரம்மி, மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் குறித்து வரிசையா எழுதிக்கிட்டே வராரு அவர். இந்த சிறுகதை தொகுப்பே ஒரு வித்தியாசமான தொகுப்பா நான் பார்க்கிறேன் சார். வட்டார வழக்கில் எழுதுறவங்க வட்டார வழக்குல மட்டுமே எழுதணும்னு அவசியம் இல்லையா, எல்லாத்தையும் எழுதக்கூடிய ஒரு மனிதராக அந்த சத்யபெருமாள் பாலசாமி பார்க்கிறேன். அவர் வந்து ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மேற்கு மண்டலத்துக்கான ஒரு சரியான எழுத்தாளராக அவர் வருவார். நமக்கு அப்படி ஒரு எழுத்தாளர் இல்லை, குறை இல்லாம அதை தீர்க்கறதுக்காக வந்தவராக தான் நான் அவரை பார்க்கிறேன். இப்போ அவருடைய பணிச்சூழல், அப்புறம் அவருடைய சார்ந்த பணிகள், இதனால அவரால் அதிகம் எழுத முடியலன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் எழுதும் பட்சத்துல வந்து அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்து ஆளுமையா கொங்கு மண்டலத்துக்கு இருப்பாருங்கிறது என்னோட நம்பிக்கை. இதுல ஒரு குறிப்பிட்ட 2வது கதை ஒண்ணு நான் குறிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த கரை வளர்நாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை. அது என்னன்னா, ஒரு கோவில் இருக்கும், வழக்கமா சிவன் கோவில். நம்ம கொங்கு மண்டலத்துல மட்டும் அந்த கொங்கு மண்டலத்துல சிவன் கோவில் இருக்கும். இந்த சிவன் கோவில ஒட்டி ஒரு அமைப்புகள் இருப்பாங்க. இங்க எல்லா ஊர்கள்லயும் இந்த அமைப்பு இருக்கும். இது உண்மையில எப்படி வந்துச்சு, இது தொடங்கின இடம் எது அப்படின்னு சொன்னா, குன்றக்குடி அடிகளார் வந்து முதல்ல அந்த மடத்திலிருந்து வெளியேறி மக்களோடு இணைந்து சமூக வேலைகள் செய்த காலத்துல அவர் வந்து ஒரு அமைப்புகளை உருவாக்குனார். எல்லா கோவில்கள்லயும் அமைப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சாரு. அதுல வந்து கொங்கு மண்டலம் வந்து தமிழகம் முழுக்க இருக்க பெரிய சிவாலயங்கள் எல்லாத்துலயும் இந்த அமைப்புகள் இருக்கும். அருளர் திருப்பணி மன்றம்ங்கிற பேர்ல குன்றக்குடியார் வச்சாரு. திருமுறைகள் இந்த மாதிரி நிறைய பேர்கள்ல அருளர் திருப்பணி மன்றம், இப்படி நிறைய பேர்கள்ல அந்த அமைப்புகள் உருவாச்சு. அந்த அமைப்புகள் பூராவே ஒரு அரசியல் சார்ந்திருக்கு. அதுக்குள்ள இன்டர்னல் அவங்க உண்மையிலே வந்து குன்றக்குடி அடிகளார் அதை தொடங்கும் போது இருந்த நிலைமை வேற. ஆனா பின்னாடி இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. இன்னைக்கு வந்து பணம் வந்துச்சு, அதுல வந்து நிறைய போட்டிகள் இதெல்லாம் வருது. இந்த கதையை குறிப்பா வந்து அந்த அமைப்புக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அந்த அமைப்பு இயங்கும் விதம், இது கூடயே வந்து திருமுறைகளை பாடுறதும் பெரிய புராணத்தின பாடல்கள் வரிகளையும் கொண்டு கோர்த்து அந்த சைவ மடங்களும் அந்த சைவ திருக்கோவில்களும் அங்க இருக்கும் அடியார்கள் அமைப்பும் எப்படிலாம் நடந்துக்கிறாங்கிறத வந்து ரொம்ப அழகா பேசியிருக்காரு. நேர்ல நின்று நான் பார்த்தது போல ஒரு அனுபவம் எனக்கு. நான் இவ்வளவு டீடைலிங் நான் பார்த்திருக்கேன். அனுபவம் எனக்கு அந்த அனுபவம் எல்லா இருந்திருக்க ஒரு காலகட்டத்தில். அதனால அந்த அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி எனக்கு இருந்திருக்குது. மணிவாசகர் சொல்றாரு, நாடகத்தால் முன்னட்டியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானு நாடகத்தால நான் உன்னோட அடியார் மாதிரி நடிக்கிறேன்னு மணிவாசகராரு. இவங்கெல்லாம் வந்து நிஜமாவே நடிக்கிறாங்கன்னு தான் தோணும். அப்படி ஒரு அழகான கதையை அது. அந்த தொகுப்புல இருக்கிற எல்லா கதைகளுமே ரசனைக்குரிய கதைகள் தான். கரிஞ்சோறுங்கிற கதையோ, இளங்கோவின் நிலவுகள், அந்த மாதிரி கதைகள், வித்தாரக்கல்லி, இது எல்லாமே வந்து ஒரு ரசனையான கதைகளாக தான் நான் பார்க்குறேன். நிறைய டீட்டெயிலிங் பண்ணா நீங்க வாசிக்கிறதுக்கு அது இடைஞ்சலா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வாசிச்சு பாருங்க. ஒரு நல்ல எழுத்து தொகுப்பு, கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு செய்தியாக தான். நன்றி. சத்யபெருமாள் பாலு அவர்களின் கிளிக்கனி புத்தகத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி மற்றும் பண்டிகைகளை கண்முனை காட்சியாக ரசிக்கும்படி சொன்ன ஆரூரன் அண்ணா அவர்களுக்கு நன்றிகள். 3வது நிகழ்வாக சு வெங்கடேசனின் வேள்பாரி புத்தகத்தை வாசித்து அது பற்றிய அழகிய தகவல்களை நம்மிடம் பரிமாற வருகிறார் தாரணி அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றிங்கா. அனைவருக்கும் வணக்கம்.
கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னோட குரல் சரியா இருக்காது. கொஞ்சம் வீடியோவும் ஆன் பண்ண முடியல, மன்னிச்சுக்குங்க. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா, வீர யுக நாயகன் வேள்பாரி சு. வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்டது. அவர் ஒரு எழுத்தாளர், அரசியல்வாதி, இந்திய மக்களவை உறுப்பினர். இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, பொன்னியின் செல்வன் பயங்கரமா இருக்கும், அதை படிங்கன்னு சொன்னாங்க. நான் பொன்னியின் செல்வன் எடுத்து படிச்சேன். பொன்னியின் செல்வனும் வேள்பாரியும் எந்த விதத்திலயும் ஒத்து போகாது. ஏன்னா வேள்பாரிங்கிற ஒரு புத்தகம் இன்னும் எண்ணற்ற இலக்கிய கதைகளோ வரலாற்று புத்தகங்களோ வந்தாலும் அந்த வேள்பாரிங்கிற ஒரு நாயகன் நம்ம மனசை விட்டு என்னைக்குமே போக மாட்டாரு. அத்தகைய ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு கேரக்டர் வேள்பாரி. சு. வெங்கடேசன் அவர்கள் எழுத்து நடையாகட்டும், அந்த கதையை ஆரம்பிச்ச விதமாகட்டும், அதுல கதையில வர்ற ஒவ்வொரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பெயர் வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. ஒரு சில பெயர்களை எல்லாமே நம்ம கீழடியின் அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச மண் பாண்டங்கள்ல எழுதப்பட்டிருந்த பெயர்களை யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்கு இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா கபிலர், பாரி இந்த 2 பெயர்கள் மட்டுமே தான் இடம் பெற்றிருக்கும். ஆனா அதைய தாண்டி அந்த கதைய ஒரு கற்பனையோட பாரியின் ஒரு மன்னன், குறுநில மன்னன் இருந்தாரு. அந்த மன்னரோட பயணித்த மக்கள் யார், அவரோட பயணித்த வீரர்கள் யார், ஒவ்வொரு போர்லயும் கலந்துகிட்ட வீரர்கள் யாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெயர் தேடி அந்த மெனக்கிடல் எடுத்து அந்த ஒவ்வொரு பெயரையுமே நம்ம மனசுல பதிகிற அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாரு இந்த புக்ல. கதையை ஆரம்பிக்கிற விதம் பாத்தீங்கன்னா, பார்ப்போற்றும் கபிலர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மனிதர், ஒரு பெரிய புலவர். அவர் பார்ப்போற்றும் மனிதர். பரம்பு மலையில் கொடைவள்ளலாய் வெற்றி கொடி நாட்டி எத்திசையிலும் தன் புகழ் பாடும் வண்ணம் வீற்றிருக்கும் பாரியை பார்த்தே தீர வேண்டும் என்று தொடங்கும் கபிலரின் பயணமே இந்த புத்தகம். நம்மளுக்கு பாரினாலே 7 வள்ளல்களில் ஒரு பெரும் வள்ளல், அப்படி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கபிலருக்கே ஒரு நாள் ஒரு பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. போகும் வழியில இலப்பாடுறதுக்காக அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பன் அவனோட அரண்மனைக்கு போய் தங்குறாரு. அங்க இந்த உணவு, கேளிக்கை இதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, மது அருந்தி கொண்டு இருக்கும்போது அந்த மன்னரோட கை மதுவை எடுக்கும்போது கொஞ்சம் கை நழுவுது. அப்போ கபிலர் கேக்குறாரு, என்னப்பா இத்தனை புலவர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வாரி அள்ளி கொடுத்து உன்னோட கை இன்னைக்கு நழுவும் அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு. அப்போ அந்த மன்னர் செம்பன் சொல்றாரு, இத்தனை புலவர்களும் பாரியை பார்த்து விட்டு வருகிறார்கள், எனக்கு அந்த கொடை அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல இதே கிடைக்கல. அந்த பாரிகிட்ட இருந்து வர்றவங்க எதையும் எதிர்பார்த்து வரமாட்டாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லும் போது கபிலருக்கு பாரி மன்னனை பார்த்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதுக்காக தன்னோட பயணத்தை வேறொரு பக்கம் போக வேண்டிய பயணத்தை மாத்திக்கிட்டு பரம்பு மலையை நோக்கி புறப்படுறாரு. இப்படியாகத்தான் கதை தொடங்குது. மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மூவேந்தர்களை. அந்த மூவேந்தர்களே பிரமிக்கும் அளவுக்கு ஒரு ஆட்சி மேற்கொண்டாரு அப்படின்னா அது பாரிங்கிறது பரம்பு மலை அப்படிங்கிற ஒரு பெரிய மலைப்பகுதியை ஆண்டவர். 300 கிராமங்கள் அதுல இருந்திருக்கு. அந்த பரம்பு மலை ஆண்ட ஒரு குடியின் தலைவர், அவ்வளவுதான். ஆனா அவரோட ஆட்சி, அவரோட குடை வள்ளலின் பெருமை இதை எல்லாமே கண்டு மூவேந்தர்களும் ஒரு பொறாமைப்பட்டு அவர் அழிச்சே தீரணும், அந்த மலையோட வளங்களை நம்ம கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர் தொடுக்கிறாங்க. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வெளிப்பட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ்நிலம் எங்கும் பரவி இருந்தது அந்த காலகட்டத்துல. இது கண்டிப்பா இன்றைய காலகட்டம் அப்படித்தான். ஒரு வளர்ச்சி அடைந்த இடத்தையும் ஒரு வளங்கள் நிறைந்த இடத்துக்கும் நடுவுல ஏற்படுற ஒரு போர். பாரிக்கு எதிரா தனித்தனியே அவர்கள் போர் மேற்கொள்றாங்க. அந்த முயற்சிகள் எதுவுமே கை கூடல. இறுதியில மூவேந்தர்களும் ஒன்றிணைந்து ஒரு போர் நடத்துறாங்க. அதுலயும் பாரி வெற்றி காண்கிறான். இது எல்லாம் போய் ஒரு சூழ்ச்சியால பாரியோட உயிர் பறிக்கப்படுது கடைசியில.
இதுதான் இந்த கதை. இந்த கதையில் முழுக்க முழுக்க வரும் கதாபாத்திரங்கள் நீலன் ஆகட்டும், ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. நீங் அ இப்போ நான் இந்த கதைய பத்தி எனக்கு கிடைத்த 15 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய கதை இது இல்ல. வேள்பாரிங்கிற புத்தகம் வந்து நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்து அழகா படிக்க வேண்டிய புத்தகம். மன்னிக்கு இந்த புத்தகத்த படிக்கும்போது நம்மளோட சரித்திரங்கள்ல நம்ம நெறைய பார்த்திருப்போம். ஹிஸ்டரியில நெறைய இவங்க இந்த போர்ல ஜெயிச்சாங்க, அவங்க அந்த மன்னர் ஜெயிச்சாரு அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஆனா பாரியை பற்றி படிக்கும்போது மட்டுமே வென்றவர்களின் பெயர்கள் இன்று வரை எங்கும் துலங்கவில்லை. ஆனால் வீழ்த்தப்பட்ட பாரி வரலாற்றில் ஒளிரும் நட்சத்திரமாக இருக்கிறான். வள்ளல் என்ற சொல்லின் வடிவமானவன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முல்லை கொடிக்கு தேர் தந்தவன் பாரி அப்படின்னு. இது வந்து அந்த அன்றைய சூழல்ல வந்து பாண்டிய சேர சோழ பாண்டிய நாடுகள்ல வந்து நெல் பயிருக்கு வரி வசூலிக்க அந்த அதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் போவாங்களாமா. அவங்க போகும்போது மக்கள் வந்து வரியையும் கொடுத்து ஒரு முல்லை கொடிய கையில கொடுத்து அனுப்புவாங்களாமா. ஏன்னா தன்னோட மன்னருக்கு வந்து பாரியின் புகழ் தெரியணும், அந்த குடைவள்ளின் புகழ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு முல்லை கொடியை கொடுத்து அனுப்புவார்கள் அப்படின்னு இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவு புகழ் பெற்றவன் இந்த பாரி. இதுல வர்ற கேரக்டர்ஸ் திசைவேளார் ஆகட்டும், சூழ்கடல் முதுவன் அப்படின்னு ஒரு முதியவரை சொல்லியிருப்பாங்க. பொற்சுவை, தூதுவை, இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனையால் உருவாக்கப்பட்டவை. பெயர்களும் அது கற்பனையாக சூட்டப்பட்டவை. ஆனால் இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்களின் தாக்கம் வந்து ஒவ்வொரு பக்கத்திலயுமே இருக்கும். கொற்றவை கூத்துன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. கொற்றவை கூத்துங்கிறது வந்து கொற்றவைங்கிறது நம்ம இன்னைக்கு காளியம்மனா வழிபடுற தெய்வம். அந்த பரம்பு மலையில வந்து கொற்றவை கூத்து நடைபெறும். அது வந்து அந்த வீரர்கள் போர்ல வீரமரணம் அடைந்த வீரர்களை போற்றுவதற்காகவும், அடுத்தது போர் வரப்போகுது, அதுல நம்ம போர்ல வந்து பரம்பு மலை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த பாரி மன்னனின் வீரம், அந்த பரம்பு மலையின் செழிப்பு, இது எல்லாத்தையும் போற்றி பாடுற மாதிரியான ஒரு கூத்து நடைபெறும். அந்த கூத்தை பார்த்தே ஆகணும்னு தான் கபிலர் வந்து பரம்புமலையை நோக்கியே போவார். அந்த போகும் வழியில அந்த அந்த மக்கள் கூட உரையாடிட்டே போகும்போது அந்த கூத்தை பற்றி அவர் ரொம்ப நிறைய கேட்டிருப்பாரு. அதை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்வமும் வரும். அவர் வந்து பாரி யாருன்னு பார்க்க போனவர் வந்து நாளடைவுல வந்து பாரி மன்னனோட பெரும் நண்பராகி, இறுதியில் பாரி இறந்த பின் பாரியின் மகள்களுக்கு திருமணம் செய்வதற்காக பெரும்பாடு பட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே இலக்கிய வரலாற்றுல இருக்கு. இதுல வந்து ஒரு இடத்துல முருகன் இது குறிஞ்சி மற்றும் முல்லை நில பகுதிகளை சார்ந்து இந்த கதை போயிட்டு இருக்கும். ஒரு இடத்துல வந்து முருகன் வள்ளியை குறிஞ்சி மலையில் எப்படி பார்த்தான் அப்படிங்கிற அந்த காதலை அழகா சொல்லியிருப்பாங்க. காதல் வளங்கள், ஒரு ஒரு மலையின் வளங்கள், நீ வந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அந்த மரத்துக்கடியில படுத்துறாதப்பா, அந்த மரம் வந்து உன் உயிரை எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு மரத்தை பத்தி. அவங்களுக்கு வந்து தேவாங்குங்கிற ஒரு விலங்கு வந்து தெய்வீக விலங்கா இருக்கும். அத வச்சுதான் அந்த தேவாங்கு விலங்கு வந்து உத்தரவிட்டால் தான் வந்து போருக்கு போவாங்க, அப்படி இருக்கும். அந்த விலங்கை பத்தி சொல்ற விதம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து அந்த விலங்க வந்து மூவேந்தர்கள்ல ஒரு படையில் இருக்கும் ஒரு தளபதி வந்து அதை கடத்திட்டு போயிருவான். அதை கடத்திட்டு போகும்போது பாரி வந்து நேரடியா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. இருந்தாலும் அவரோட 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 ஒவ்வொரு இதா எப்படி அவரோட அறிவுரையின் பேருல அந்த விலங்கை கைப்பற்றுறதுக்காக ஒரு 5-6 பேர் வந்து போராடுவாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகா மட்டும் இல்லாம நம்மளுக்கே பூரிப்பு ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு அதை எழுதியிருப்பாங்க. இறுதியில வந்து ஒரு பெரிய போர் நடக்கும் மூவேந்தர்களுக்கும் பாரிக்கும். அந்த 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 போர்லயும் பாரி வந்து நேரடியா கலந்துக்க மாட்டாரு. பரம்பு மலையின் மேல் நின்னு அந்த போரை நடத்துவார் பாரி. அந்த போர் காட்சிகளும் ஒவ்வொரு காட்சிகளும் ரொம்ப அழகா சித்தரிக்கப்பட்டிருக்கும். அந்த போர்ல வந்து ஒரு நடுநிலைமையான ஒரு மனிதர் இருப்பாரு, மையூர் கிளார் அப்படின்ட்டு. அவருதான் வந்து அந்த மூவேந்தர்களும் பாரியும் சேர்ந்து அவரை நடுநிலைமையில வச்சிருந்திருப்பாங்க. அவரு வந்து அதுல சொல்லியிருப்பாரு, நாம்
அழகா சொல்லியிருப்பாரு. அவன் அவன் வந்து இப்போ பாரி வந்து ஒரு மலையின் மாமனிதன். அவன் உருளும் கற்களையும் வீசும் காற்றையும் பயன்படுத்த தெரிந்த பேரறிவாளன். அவன் மிக உயரமான இடத்திலிருந்து அந்த போரை வழிநடத்துகிறான். நமது படையின் ஒவ்வொரு நகர்வையும் அவனால் தெளிவாக பார்க்க முடிகிறது. அடுத்த நகர்வை அவனால் உணர முடிகிறது. நாம் செய்வதையும் செய்யப் போவதையும் அவன் எளிதில் கணிக்கிறான். நாம் அவனது காலுக்கு அடியிலிருந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அவனோ நம் தலைக்கு மேல் நின்று தாக்குதலை வழிநடத்துகிறான் அப்படின்னு மையூர் கிழார் சொல்லியிருப்பாரு. அதைய படிக்கும்போது அந்த பரம்பு மலை மேல நின்னு ஒவ்வொரு அணுவணுவா அந்த போரை எப்படி நடத்தினாரு, பாரி மன்னன் நடத்தினாரு அப்படிங்கிறத வந்து அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க. அது படிக்க படிக்க நம்மளுக்கே ஒரு போர்க்களத்திற்கு நடுவுல நின்ன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பாரியின் மனைவி மீது கொண்ட காதல், அந்த குலத்தின் மேல் கொண்ட அவருக்கு அந்த குலத்தின் மேல் கொண்ட ஒரு அளவில்லாத ஒரு நாட்டம், தன் குலம் மக்களை எவ்வாறு காக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அன்றைய காலகட்டத்துல எல்லா பொருளுக்குமே வந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம வெளி நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வந்து பரம்பு மலைக்கு கீழே இருந்து போகிற ஒரே ஒரு விஷயம் உப்பு மட்டும்தான் அவங்க வந்து வேறு இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது அனைத்து வளங்களுமே அந்த மலையில இருந்திருக்கு. எதுவுமே மக்களுக்கு தேவைப்பட்டது அனைத்துமே இருந்திருக்குது. தேவைக்காக அவங்க எங்கேயுமே போகல அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு பெரிய தாக்கம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, காடு சார்ந்த இடங்களை வந்து நம்ம இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பரம்பு மலை அப்படிங்கிற ஒரு பெரும் பிரமிப்பை வந்து அந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதி, அந்த மாதிரியான வளங்கள் நிறைந்த பகுதிகள் இருக்கா? இன்னும் எங்க இருக்கு? அதெல்லாம் இருந்தா ரொம்ப அழகா இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பெரிய நமக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திரும்னு சொல்லலாம். அவ்வளவு அழகான புத்தகம். எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும். எத்தனையோ மன்னர்களை பத்தி நம்ம படிச்சிருப்போம். எத்தனையோ வீரர்களை பத்தி படிச்சிருப்போம். இது வந்து ஒரு ட்ராய் மூவி நிறைய பேர் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ராய் நகரம் தான் இது. அந்த கிரீக் நகரமே வந்து இந்த ட்ராய் நகரத்து மேல போர் எடுக்கிற மாதிரி இந்த மூவேந்தர்களும் வந்து சின்ன பரம்பு மலை, ஒரு சின்ன மன்னன் கூட சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு குலத்தலைவன். அவரை கண்டு பயந்து அவரோட புகழ், அங்க இருக்கிற வளம், இதை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர் தொடுத்து ஒரு வீரனை சூழ்ச்சி மூலம் கொன்று கூட இன்றும் வரலாறு பாரியை போற்றி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமிக்க விஷயம். இவ்வாறான வரலாற்று புத்தகங்களையும் இவ்வாறான வரலாற்று கதைகளையும் தெரிந்து கொள்வது நமது கடமை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த 15 நிமிடம்ங்கிறது வேள்பாரியின் புகழை பற்றி பேசுவதற்கு போதாத டைம் தான் சொல்லணும். வேள்பாரியை பத்தி படிச்சவங்க, அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. படிச்சவங்களுக்கு தெரியும் வேள்பாரியை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் அப்படின்னு. ஒவ்வொரு குலத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து இப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வேள்பாரி. வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தகம் ஆடியோ ஃபார்மேட்லயும் இருக்கு, பிடிஎஃபாவும் இருக்கு. டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. நன்றி. அழகாக சொன்னீங்க. ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வான புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் படிக்கிறது கடமைன்னு சொல்லியிருக்கீங்க. காட்சிகள் ஒவ்வொன்றையும் அழகா ரசித்து சொல்லியிருக்கீங்க. கற்பனையில் கதாபாத்திரம் இருந்தாலும் பெயர்கள் எல்லாம் ரொம்ப மனசுல பதிகிற மாதிரி ரொம்ப ரசிச்சு வச்சிருக்காங்கிறத அழகா சொல்லியிருக்கீங்க. போர்க்களத்து காட்சி, முருகன் வள்ளி காதல் காட்சி எல்லாத்தையும் மெனக்கட்டு அழகா எப்படி மெனக்கட்டு ஒவ்வொரு பெயர்கள் சூட்டி எழுதியிருக்காங்கிற விவரத்தையும் அழகா சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கும்படி சொன்ன கருத்துக்கள் கூறிய தாரணி அவர்களுக்கு நன்றிகள். புத்தகம் பேசலாம் நிகழ்வில் பேசிய மைதிலி அவர்களுக்கும், வட்டார வழக்கை அழகாய் பேசி புரிய வைத்த முத்தரசு அண்ணா அவர்களுக்கும், ஆருடன் விஸ்வநாதன் அண்ணா அவர்களுக்கும், தாரணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிகள். இந்த புத்தகம் பேசலாம் நிகழ்வுல பேசின அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து இந்த முறையில இருந்து என்ன நினைச்சுக்கோம், இந்த புத்தகம் பேசிட்டு நம்ம அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். பட் இந்த டைம் ஒரு கலந்துரையாடல் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ இந்த 3 புத்தகங்களை பத்தி எல்லாரும் அவங்க பேசியிருக்காங்க இல்லையா, அதை பத்தி ஒரு கலந்துரையாடல் நம்ம இப்ப செய்யலாமே. அந்த கருத்துக்கள் நீங்க சொல்லலாம்.
மைதிலி அவங்க சொல்லும்போது அந்த பிரபஞ்சன் புத்தகத்தை சொன்னாங்க. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வைக்கிறத பத்தி ஒரு வேர்டு அவர் எழுதியிருப்பாரு. அது உண்மைதான். இன்னைக்கு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களுக்கு தெரியும். அவர் போயிருப்பார், பிரபஞ்சன் போயிருப்பாரு. அவர் கேள்விப்பட்டதுனால தான் அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணிக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னா நான் என்னோட கருத்து. அதுல முரண்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மைதிலி கேட்டதுக்கா சொல்றேன். எனக்கு கரெக்ட் தாங்கண்ணா, நீங்க சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிரபஞ்சனுடைய பெண்ங்கிற புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அவ்வளோ அருமையா எழுதியிருப்பாரு அவரு. அப்போ மைத்திலியோட பேச்சுல இருந்தும் பெண்கள் குறித்து அவருடைய சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படின்னு. அப்போ கண்டிப்பா இப்படி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க தப்பா அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த சொற்களை வந்து கதையில பிரயோகம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உண்மைத்தன்மையும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அவர் அந்த மாதிரி சொல்லாடல் அதுல பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சுதாங்க அந்த வசை மொழியை பத்தி. ஒரு நல்ல குடிமன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகக்கூடாது ஆக்சுவலா. ஆனா அந்த மாதிரி பாதுகாப்பா இருக்குமான்னு தெரியாது இன்னைக்கு. கண்டிப்பாக. இன்னைக்கு நம்ம வண்டி ஓட்டிட்டு போனா பிரச்சனை இல்லை, ஏத்தாப்புல வரங்க நல்லா ஓட்டிட்டு வரணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் இந்த காவல் நிலையத்துக்கு போறதும். யாராவது மாட்டி விட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பிரச்சனைகள் இருக்குது. அந்த திப்பிலியார் சொன்னது வந்து ரொம்ப மனசுல பதிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது தந்தைக்கு தான் பொறுப்பு இருக்கு மகனை வளர்க்கறது, சோறு போடணும்னு. ஆனா மகன் வந்து அது நன்றி கடன் தான், செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பத்தி இன்னொரு இங்கிலீஷ்ல வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்கிறதையும் அவங்க எடுத்து சொன்னாங்க. அதுவும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் உன்னிப்பா கவனிச்சு எழுதுறாங்க அப்படின்னு தோணுச்சு. உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அருண் ஏதோ உங்களுக்கு ஓப்பன் ஆகுது மைக்கு, பேசுறீங்களா? கேட்கல. நான் கேட்டுட்டு இருக்கேன். மேடம் இப்ப சொன்னீங்க அந்த கடைசியா சொன்ன அந்த கருத்து வந்து அது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் மாறுபடும். நீங்க இந்த அவங்க பெற்றோரை வந்து பிள்ளைங்க பின்னாடி பார்க்க கூடாது. அவங்க பெற்றோர் வந்து குழந்தைகளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வளர்த்தி விடுறதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்மளோட பழைய கல்ச்சர் மாறிக்கலாம், ஆனா எல்லாமே இன்னைக்கு உடைபட்டு மாறிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அதுதான் அவரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த கதையில, ருசி கதையில அந்த லைன் அவங்க கோட் பண்ணது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது கலீல் ஜிப்ரானோட வரிகள் தானே. அதான் நம் மூலமா வந்தவங்களே வழியே நமக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த வரிகள் கூட கலீல் ஜிப்ரான் கரெக்ட் தான். ஒரு காலகட்டத்துல எல்லா எழுத்தாளருமே ஒரு எங்கெங்கயோ ஒரு மூலையில இருக்காங்க, ஆனா ஒரே மாதிரிதான் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. வேற யாராவது அந்த பிரபஞ்சனுடைய ருசி புத்தகம் பத்தி அவங்க பேசினாங்களா மைத்ரி? அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்றீங்கன்னா நீங்க மைக் ஓபன் பண்ணிட்டு சொல்லலாம். ஒரு கலந்துரையாடல் தான் பண்றோம், நம்ம எந்த அளவுக்கு அந்த இது நம்ம கிட்ட பதிஞ்சிருக்கு அப்படிங்கறத. ஹலோ ஓகே மேம், மஞ்சு பேசுறேங்க மேம். சொல்லுங்க மேம். மைத்ரி மேம் சொன்ன அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா நடைமுறையில இருந்த வார்த்தைகள் தாங்க மேம். அது நமக்கு இப்ப திரும்ப கேட்கும் போது இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பாருங்க. அது சில வார்த்தைகள் நல்லதும் கூட. அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அது நிறைய கருத்துக்களுங்க மேம், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பெற்றோர்களை வந்து பசங்க காப்பாத்துறது இல்ல. இப்போ பிரசன்ட் ஸ்டேஜ்ல முத்தரசு சொன்னாங்கல்ல, பழைய நடைமுறைகள் எல்லாம் அழிந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது புதுசா அப்படின்னு, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குதுங்க. அது நல்லா இருக்குங்க மேம். மைதிலி மேம் சொன்ன எல்லா கருத்துக்களும் நல்லா இருந்தது. வாரன் பப்பட் சொன்னதையும் அவங்க வந்து லிங்க் பண்ணி பேசினாங்க. உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க மேம். கண்டிப்பா. அதான் கலீல் ஜிப்ரான் வந்து கவிஞர், வாரன் பப்பட் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பினான்ஸ்ல. அப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கவங்களும் கிட்டத்தட்ட பிரபஞ்சன் இவன் எழுத்தாளர், ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு இதை சேர்ந்தவங்க, ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்க, எங்கெங்க ஒவ்வொரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்க எல்லாரும் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு இதான விஷயம் தான். கிரேட் பீப்புள் திங்க் அலைக் அப்படிங்கறதான் நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாங்க மேம், சூப்பரா இருந்ததுங்க. அப்புறம் முத்தரசு அண்ணாவோட வாய்ஸ் சூப்பருங்க மேம். நான்லாம் வந்து என்னோட அந்த கிராமத்து வாழ்க்கைக்கே போயிட்டேன்.
அந்த உங்களுக்கு மாடுலேஷன் பாத்தீங்கன்னா அது மாதிரி நானும் பேசுவேன். எனக்கு அந்த அவரோட ஒன்றி நானும் பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆரூர் அண்ணாவும் நல்லா பேசினாங்க, தாரிணியும் நல்லா பேசினாங்க. சூப்பரா இருந்ததுங்க. எல்லாத்தோட கருத்துக்களும் ரொம்ப ஆழமானதா இருந்ததுங்க மேம். இல்ல ஆக்சுவலா நம்ம என்ன இப்ப அந்த கருத்துக்களை பத்தி தான் பேசுறோம். இப்ப நீங்க சொன்ன ஓகே கரெக்ட். மேம். ஏன்னா அந்த முத்தரசண்ணாவோட அந்த ஆக்சுவலா என்னன்னா இது வந்து முதல் முறையாக நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி அதுவும் ஆர்னண்ணா இப்படி கேட்டுட்டனால அவரும் அவரோட டெசிஷன் நடுவில் அதை கொடுத்திருக்காரு. அந்த ஆமாங்க. மாடுலேஷன் நிஜமாவே அந்த கதையை நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு வந்தது பெரிய இதா இருந்துச்சு. இப்ப அந்த கண்டிப்பாங்க. கதை குறித்து எனக்கு ஒண்ணு தோணுது. அத நீங்க ஆர்னண்ணாவும் சொல்லலாம், முத்தரசனாவும் இல்ல யாரானாலும் சொல்லலாம். இந்த கிராமத்து கதைகள் அந்த வட்டார வழக்குல எழுதினாவே வசவு வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கா? ஏன்னா முக்கவாசி வட்டார வழக்குல பார்த்தா அந்த கண்டிப்பா அந்த வசவு வார்த்தைகள் அப்படிங்கிறது வருது. அப்படின்னா கிராமத்து மொழியில கண்டிப்பா வசவு வார்த்தைகள் இருக்குமா? அப்பதான் ரியாலிட்டின்னு நினைக்கிறாங்களா, ஒரிஜினாலிட்டின்னு நினைக்கிறாங்களா? எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் சொல்லுங்களேன். இல்ல இந்த பெருமாள் முருகன் வந்து ஒரு புத்தகம் எழுதினார், கெட்ட வார்த்தை பேசணும். படிச்சிருக்கீங்கன்னு கிராமங்கள்ல இருக்கிற எளிய மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் அதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை, ஒரு வசவ வார்த்தைகளை, அதுவும் குறிப்பா பாதுகாப்புகளை குறிப்பிடுற மாதிரியான பொருள்கள்ல பேசுறதுங்கிறது நீண்ட காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. அத அந்த பெருமாள் முருகன் அந்த புத்தகத்தை கூட சொல்லுவாரு. இந்த புத்தகத்தை அவர் வேற ஒரு புனை பெயர்ல எழுதி வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் இல்ல இது நான் தான் எழுதுனது. ஏன்னா அப்ப சொல்றது கூட அவருக்கு ஒரு கூச்சம் இருந்தது. வளர்ந்த நாகரீகமான மனிதர்கள் ஆனப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு இப்படிதான் பேசணுங்கிற ஒரு வரையறை வச்சிருக்கிறோம். படிப்பு நமக்கு அந்த விஷயங்களை கொடுத்துருக்கு. இதுல இன்னொன்னு, நம்ம மணிவாசகர் சொல்ற மாதிரி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவான்னு சொல்றோம். ஆனா இந்த வசவு வார்த்தைகள் சொல்றோம், எவனும் பொருள் உணர்ந்தெல்லாம் வசவு பண்றது இல்லை. அது சும்மா அது ஒரு இயல்பான வார்த்தைகள். அது ஒரு இன்னும் சொல்ல போனா அது ஒரு சொல், அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு திட்டத்துக்கான ஒரு பொருள். அது கல்லு, குப்பை, மண்ணு இப்படி சொல்ற மாதிரி அதுவும் ஒரு வார்த்தை. அப்படிதான் அவங்க அதை பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒருவேளை அவங்க சொல்ற அந்த சொல்லுக்கான பொருள் அவங்களுக்கு புரிஞ்சு மீனிங்ஃபுல்லா திட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது கோபத்தினுடைய வெளிப்பாடு. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்போ ஒரு கிராமிய சூழல்ல ஒரு எளிய மனிதர்களை பத்தி சொல்லும் போது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு எழுத்தாளர்கள் நினைச்சிருக்கோம். தேவையில்லாத சில இப்ப தமிழ் படங்கள்ல கூட வருது, அவசியமே இல்லாம இப்படி சொல்லிட்டா உடனே அது ஒரு வட்டார வழக்காயிரும் இல்ல கிராமிய பொருள் ஆயிருமான்னு. ஆனா இந்த கதையில நான் அப்படி பார்க்கல. இது எல்லாமே அவசியத்தில் ஒட்டி இருக்கிற மாதிரி தான். இல்ல தம்பி, ஆக்சுவலா கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு, எழுத்து வந்து நிர்வாணமா இருக்கும்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன நினைக்கிறோமோ என்ன நடந்ததோ அப்படியே சொல்ல தெரியணும் அப்படிம்பார். அதுல ஒரு ஒரு அவரோட வனவாசத்துக்கு வந்து முன்னுரையில் சொல்லியிருப்பாரு, பிற்காலத்துல யாராவது இந்த மாதிரி எழுதுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், குளத்துல குதிக்கிற கூட ஒரு கோமணம் கட்டி தான் குதிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து அது ரியாலிட்டி கொண்டு வரக்கு வந்து அதோட இருக்க முடியாது. உண்மையா நடந்தது தான் சொல்றாரு அவர். எழுத்தாளர் வந்து அங்க நடந்ததை அப்படியே சொல்றாரு. அது வந்து we have to welcomeல நம்ம வரவேற்கணும்ல அதையா. நம்ம வந்து எழுத்தாதான் அது ஒரு எழுத்தாதான் பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல. அதெல்லாம் அசிங்கமான அவசியம் இல்லை. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆத்தென்டிசிட்டி அது அப்படி எழுதுனாதான் வந்து நம்மளுடைய இயல்பு நடை அப்படிங்கிறது இல்லாம, நீங்க ஒரு ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டிக்குள்ள போனீங்கன்னா அதெல்லாம் அன்றாட புழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் தான். அது வந்து வசவு சொல்லாவோ ஒரு தவறான சொல்லாகவோ அண்ணா சொன்ன மாதிரி அவங்க நினைக்கிறதே கிடையாது. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஐயோ என்ன பேட் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் சொசைட்டிக்குள்ள இது புழக்கம் இல்லாததுனால நாங்க அதை அப்படி பாக்குறோம். பட் அவங்களுக்கு வந்து ஆர்வனா சொன்ன மாதிரி அர்த்தம் எல்லாம் ஒன்னும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனா திட்டத்துக்கு அது வந்து அல்லது அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த மொழியில வெளிப்படுத்தினா அப்படியே தன்னுடைய ஃபீலிங்ஸ அப்படியே குட்டிட்டோன்றது நினைச்சுக்கிறாங்கிறது மட்டும் புரியுது. இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வந்து ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்மளும் பேசியிருந்திருக்கோம், தெரியல. நம்ம முன்னோர்களே கூட பேசியிருந்திருக்கலாம். இன்னைக்குதான் நம்ம வந்து நம்மளை நாகரீகமாகவும் மேல்தட்டு வர்க்கமாகவும் நம்மளை மாத்திக்கிட்டோம். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரும் குறைபாடு உண்டு. ஏன்னா நான் யாருமே திட்டுதுன்னா என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ
திட்டுறதுக்கு ஒரு லிஸ்ட் போட சொல்லணும் போல இருக்கு. ஏதாவது வார்த்தை சொல்லுங்க, என்னத்தை தான் சொல்லி திட்டுறது நான். இல்ல எரும மாடு அப்படின்னு சொல்றது கூட அதுதான் அதிகபட்சமா. ஆனா இப்ப கொஞ்சறது எரும மாடுன்னு சொல்லி கொஞ்சறாங்கல்ல. இல்ல இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா பரதேசி. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. அப்ப சு வெங்கடேசன் கதைகளின் கதையில சொல்லியிருப்பாரு. நான் என்னுடைய புத்தக விமர்சனத்துல கூட சொன்னேன் அந்த ஒரு வார்த்தை, போக்கிரிங்கிற வார்த்தை எப்படி வந்தது, அது ஒரு இனமாக இங்க வாழ்ந்த மக்கள் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாரு அவருடைய ஆய்வுக்கு மேற்கொண்ட போது இது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு. சோ அந்த போக்கிரிங்கிற வார்த்தைக்கான ஒரு தகவல் கூட நமக்கு தெரியாம தான் போயிருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது. நாதாரி பயலே, நன்னாரி பயலே அப்படின்னு சொல்றாங்க. அது கூட நமக்கு என்ன மீனிங்னு தெரியாதே நமக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குது நம்ம ஊருக்குள்ள. அது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. சாதாரணமா எல்லாரும் பேசுற அளவுக்கு அது வந்துருச்சு. அர்த்தம் என்னன்னு தெரியாம இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம சினிமா வழியா எடுத்துக்கிட்டது தானே. வடிவேல் சினிமா வழியா, மீம்ஸ் வழியா எடுத்துக்கிட்டது தானே. உண்மையான வசவு வார்த்தை வந்து அந்தந்த வட்டாரத்துக்கு வசவு வார்த்தைகள் தனிப்பட்டு இருக்கு. நான் என்னோட வாழ்க்கை சொல்றேன். நான் இங்க பவானி பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து பவானிக்கு வர்றப்பவே எங்க கிராமத்துல நாங்க பேசின வசவு வார்த்தைகள் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு புரியாது. பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு வரும்போது அது புரியாம இருந்தது. அப்ப அவங்களுக்கு வசவு வார்த்தைகளையும் சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணோம். டே இது இப்படித்தாண்டா இது அப்படின்னு எடுத்துக்கங்க அப்படின்னு. அடுத்த கட்டமா நான் பவானி பள்ளியிலிருந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது அங்க நார்த் மெட்ராஸ் பசங்க கானா பாடிட்டு அவங்க வசவு வார்த்தைகளை வச்சு கானா பாடும்போது அவங்க சொல்ற வார்த்தைகள் நமக்கு புரியாது. இது எல்லாமே அந்தந்த வட்டாரத்துக்கான வசவு வார்த்தைகள் அந்தந்த வட்டாரத்துல புழங்கும். இப்போ சத்யபெருமாள் பாலசாமி யூஸ் பண்ண வார்த்தைகள் நம்ம பகுதிக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா இருக்கு. நீங்க எடுத்து வேற பகுதியில கொண்டு போய் இந்த வார்த்தைகள்லாம் சொன்னீங்கன்னா புரியாது அவங்களுக்கு கண்டிப்பா. இப்ப கொஞ்சம் டீசெண்டா திட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பா வானரமே அனுமாரே வாள் ஒண்ணுதான் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம். இந்த சத்யபெருமானோட இந்த கதைகள்ல இருக்கிற பல வார்த்தைகள் எனக்கே புரியல. கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. இல்ல அது பொருள் புரியல சொல்றாங்களே, அதை எழுத்தா கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அந்த எழுத்தோட பொருள் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அந்த மாதிரி திட்டும் போது வசவு வார்த்தைகளுக்கு பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு வசவு வார்த்தை அவ்வளவுதான். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, கேக்குதுக்கா சொல்லுங்க. இல்ல நீங்க பேசிட்டு இருந்த கதையை முழுமையா கேட்டோம். நான் பக்கத்துல உறவினர்களும் இருந்தாங்க. ஏன்னா முத்தரசன் அந்த வசவு வார்த்தைகளோட அந்த கதைகளை சொல்லும் பொழுது இந்த கொங்கு வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எளிதில் அந்த கதையை கடத்த முடியுது. அதனாலதான் இந்த வசவு வார்த்தைகளையும் உடனே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப இதுவே நம்ம திருநெல்வேலி வட்டார வழக்குகளை பத்தி படிக்கிற பொழுது அந்த வட்டாரங்களை துஷ்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அதுக்கான பொருளே புரியாது. சில எழுத்தாளர்கள் பின்னாண்ட அந்த அர்த்தம் எழுதியிருப்பாங்க, இந்தந்த வார்த்தைக்கு இந்தந்த பொருள் அப்படின்னு சொல்லி தமிழ் அர்த்தம் எழுதியிருப்பாங்க. ஆனா கொங்கு ஸ்லாங்ல இந்த கதையை கேட்கிறப்ப நமக்கு எளிமையா கடத்த முடியுது. அதனால அந்த வட்டார வழக்கோட எழுதுறது சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க முத்தரசனா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நீங்க கதை சொன்ன விதம். ஆரூர் அண்ணா கால்டுவெல் ஒரு வார்த்தையை பத்தி குறிப்பிட்டிருந்தத சொல்லி சொன்னாரு எடுத்தோனையும். அந்த பண்டிகைகள் அப்படிங்கிறது ஏழைகள் மேல ஏவப்பட்ட வேட்டை நாய்கள் அப்படின்னு சொன்னதானங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாத்துடைய அதாவது ஒரு புதுமையான ஒரு முயற்சியாம இருந்தது. கௌசல்யா இன்னைக்கு ஒரு சிறப்பா ஒரு நிகழ்வை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்க கிளம்பிட்டோம். மகிழ்ச்சி, இவ்வளவு நேரம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. வாழ்த்துக்கள்ப்பா. பயணத்துக்கிடையேயும் இது பண்ணது நன்றிக்கா, நன்றி. கண்டிப்பா அந்த அண்ணா சொன்னப்போ எனக்கு நிஜமாவே இதாதான் இருந்துச்சு. அது அப்ப அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப பண்டிகைகள் அப்படிங்கிறது ஏழைகள் மேல ஏவப்பட்ட வேட்டை நாய்கள், அந்த வார்த்தை நிஜமாவே எவ்வளோ ஒரு வீரியமான வார்த்தை இல்லை. அப்ப என்ன மாதிரி இந்த பண்டிகைகள், ஏன்னா அதுவும் கண்டிப்பா ஏன்னா அந்த தீபாவளி பொங்கல்ங்கிறது எனக்கு தெரியல கிராமங்கள்ல. இப்ப தீபாவளிங்கிறதுக்கு அந்த முதல் நாள் நைட்டு கூட போய் 12 மணிக்கு கூட அந்த போனஸ் அப்ப வாங்கினதுக்கு அப்புறம் போய் வாங்குவாங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன்னா கட்டாயமா எல்லாரும் கொண்டாட போறாங்க. அது ஏன்னா எந்த ஜாதி மதமும் இல்லாம இப்ப அது எல்லாருமே கொண்டாடுறாங்க போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டாயமா தான் ஆயிப்போகுது. அதுவும் என்ன மாதிரி வேர்டு வேட்டை நாய்கள்னு எப்படி யோசிச்சாரு
அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, பன்றிக்காவது பிறந்திருக்கலாம், பீயாவது சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு குழந்தை சொல்லுதுன்னு நிஜமாவே இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல, அந்த விளிம்பு நிலை மக்களுடைய நிலைமையை பத்தி யோசிக்கும் போது. உண்மைதான். அதே மாதிரி யார் யாருக்கு வாழ்த்தப்படுறன்னு சொல்லி அந்த கல்யாணம் முறை இருக்குல்லங்க, அது விதின்னு சொல்லி நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த நடைமுறை நிறைய குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லாத அப்படியே லைஃப் ஓட்டிட்டு போயிடுறாங்க கடைசி வரைக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகே, நீ வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு அது தப்பா ரைட்டான்னு இல்லாம அந்த ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு கல்ச்சர் போயிட்டு இருக்குது, அடிமை வாழ்க்கை மாதிரி. இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, அது வேற விஷயம். அதே மாதிரி அந்த 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 குழந்தையை பத்தி, இந்த குழந்தை அடி வாங்கிட்டு பேசுறது பயங்கர டெப்த். அது அந்த சின்ன வயசுல அந்த அனுபவங்கள் முதிர்ச்சியை கொடுத்துருது அந்த அளவுக்கு. உண்மைதான். அதெல்லாம் நான் உண்மையிலே ஆடி போயிட்டேன் அந்த கதை. அதுக்கு படிக்கவே இல்லை நான் கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் வச்சுட்டு திருப்பி என்ன நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் திருப்பி படிக்க முடிஞ்சிச்சு. ஆனா நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி குழந்தைகள் பெற்றோர்கிட்ட சண்டை கட்டுறது. இது எனக்கு என்ன, கொஞ்சம் நகரங்கள்ல இருக்கும்போது வாங்கி கொடுக்கணும், இல்லை வாழ்வாழ்னு கத்தும் அழுகும், அதோட கீழே தரையில விழுந்து பொருளுங்கிறத விட கிராமத்துல அவங்க எதிர் பேச்சு பேசுறதுங்கிறது சில குழந்தைங்கள்ட்ட அது சின்ன வயசுல இருந்திருக்குது. அது அடுத்தவங்களை பார்த்து தான், அதாவது அவங்க பேரண்ட்ஸையோ இல்லை முன்னாடி இருக்கிறவங்களையோ பார்த்து தான் அதை கற்றுக்கிறாங்க. தன்னோட அம்மாவை அது செங்கோரங்கின்னு திட்டுறது எனக்கு ரொம்ப ரசிச்சேன் நான். இப்படி குழந்தைங்க, ஏன்னா அவளோட அம்மாவை அதை சொல்றான், அவன் அந்த செங்கோரங்கி இருந்துட்டு போறா, விட்டு நம்ம போவான்னு அந்த குழந்தையோட பாட்டி அந்த குழந்தைய கூப்பிடுவா. அது அப்ப அந்த குடும்பங்களுக்கே உண்டான ஒரு பட்டப்பெயர்களை வைத்து கூப்பிடுறது குடும்பங்கள்ல வளர்க்க. நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. நம்ம வீட்டுல நம்ம யாரையும் பட்டப்பெயர் வச்சு எனக்கு தெரியல, நகரத்துக்குள்ள அப்படி ஒருத்தரை நான் பார்த்தது இல்லை பட்டப்பெயர் வைத்து கூப்பிடுறது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னோட சின்ன வயசுல நான் அப்படி குடும்பங்கள்ல பேசியிருக்கோமான்னு எனக்கு தெரியல. வீடுகள்ல அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறதுங்கிறது கூட அந்த கிராம அளவுல இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ நாகரிகங்கிற பேர்ல நம்ம தொலைச்சு நிறைய விஷயங்கள் இதுவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வழக்கம் இருக்கா இன்னும் குடும்பங்களுக்குள்ள? சக்திவேல் சொல்றாங்கன்னா, எங்க அப்பாவோட தலைமுறை வரைக்கும் எல்லாருக்குமே பட்ட பேருங்கண்ணா. எங்க கிராமத்துலயாவது பக்கத்துல கிராமத்துலயாவது நிறைய மாமாக்களோட பேர் எனக்கு பட்டப்பேர் வழியா தான் தெரியும், அவரோட உண்மையான பேரே தெரியாது. அதுக்கு பிறகு நாங்க வந்த பிறகு எங்களோட பேர் பேர் வழியா தான் தெரியும், பட்டப்பேரே கிடையாது. தெரியாது, எனக்கும் தெரியல. ஆமா, முடிஞ்சு போச்சு. அதோட அந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, அந்த குடும்பத்தை பட்டப்பேரால கூப்பிடுறது, அந்த எல்லா முறையிலுமே முடிஞ்சு போச்சு. அதோட எங்க ஊர் பக்கம் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு பட்டப்பேர் இருக்குங்க. இன்னுமே அந்த பட்டப்பேர் வச்சுதான் கண்டுபிடிச்சுக்குவாங்க அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும். பட் ஒவ்வொரு மனிதருக்கும் அது பரம்பரையா அப்படியே கூட வந்துட்டு இருக்குங்க மேடம். ஆனா இந்த பட்டப்பேர் இண்டிவிஜுவலா சிலருக்குலாம் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்தை சுத்தியில் இருக்கிற மாமாக்கள் பேரே மலைக்கல்லன், இந்த மாதிரி எல்லாம் பெயர் வச்சிருப்பாங்க. அவர் பேர் நான் உண்மையான மலைக்கல்லன் நினைச்சிட்டு ஒரு இடத்துல அவர் பேரை மறைங்கல்னு ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டேன். ஒவ்வொரு பேரா எழுதுங்க அப்படின்னு. அப்புறம் தான் எங்க அப்பா சொன்னாருடே, அவர் பேரு வேறடா, அதெல்லாம் இல்ல அப்படி எழுதக்கூடாது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்டப்பெயர்கள் இருக்கிற முறையெல்லாம் இருந்தது. இந்த அதே மாதிரி இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுங்கிறது எங்களோட அப்பாக்கள் ஜெனரேஷனோட எங்க பாட்டனாரோட ஜெனரேஷன் அதிகமா இருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல லேடிஸ் நிறைய இருந்தாங்கிறதா நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த அந்த லேடிஸ் எல்லாம் அங்க தோட்டத்துல வேலை செய்யும் போது நாங்க போனாவே எங்க அம்மா திட்டுவாங்க, அங்கெல்லாம் போக கூடாது, அவங்க கெட்ட வார்த்தையில பேசிக்குவாங்க, போகாது அப்படின்னா. சத்தி, இந்த கதையில ஒரே ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 2 லேடிஸ்க்கு சண்டை வர மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, அவர் நிறைய வேர்டு எழுதியிருப்பாரு. இல்ல, எல்லாமே விட்டு போச்சு. அந்த வார்த்தைகள்லாம் நீ அவ்வளவுதான் மறைஞ்சு போயிருந்ததான் நான் நினைக்கிறேன். இவங்க யாராவது எழுதி வச்சுட்டு போனாதான் பின்னால வர்றவங்களுக்கு இப்படி வார்த்தை தமிழ்ல இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அந்த வட்டார வழக்கில் இப்படி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு தெரியும். இல்ல பெருமாள் முருகன் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, கொங்கு வட்டார அகராதின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அது தீர்ந்து போச்சு, அது இப்போ அச்சில இல்லை. ஆனா அது கிட்டத்தட்ட பெரும்பான்மையான கொங்கு வட்டார சொற்களை அவரே பதிவு பண்ணியிருக்காரு பெருமாள் முருகன். நானும் கதிரவன் தடவை போய் அவரை பார்த்து நாமக்கல்ல சந்திச்சு அவருக்கு புத்தகத்தை வாங்கிட்டு ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு காப்பி நான் என்கிட்ட, இந்த கொங்கு வட்டார சொல்லகராதி அது மாதிரி பதிவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த தலைமுறைக்கே இவர் பண்றாருன்னு நினைக்கிறேன் சத்யபெருமாள்.
ஆமா ஆமாங்க. அது நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா இதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் எல்லாம் போயிடும், அவ்வளவுதானே. பயன்பாட்டில் இல்லைன்னா அப்புறம் இன்னொன்னு அழிஞ்சு இதுல போயிருங்க. ஏன்னா இது இந்த வந்து எழுத்து கதைகள், முறையில் இல்லாத வார்த்தைகள். இன்னொன்னு இந்த கதைகள்ல நான் பார்த்த நிறைய விஷயம் என்னன்னா சொலவடைகள். இந்த கொங்கு மண்டலத்துல பேசப்படுகிற அத்தனை சொலவடைகளை அவர் எழுதியிருக்காரு. எல்லா கதையிலும் ஏதோ ஒரு ரெண்டோ ஒன்னோ ஒரு வரி வந்துட்டு போகும் இடையில. அதுல பலதோட அர்த்தம் நான் படிச்சிருந்தா கூட எனக்கு தெரியல, அது என்னுடைய அனுபவத்துல இல்லாதது, நான் கேட்டது இல்லை. அது அந்த மாதிரி இது சொலவடைகளை எல்லாம் நான் கேட்டதில்லை. ஏன்னா நான் நகரத்திலே வளர்ந்ததுனால எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சொலவடைகளை அதுல கொடுத்திருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் தான் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தாரணி வந்து வேல்பாரி வெங்கடேஷன் பத்தி, நம்ம வேல்பாரி பத்தி 2 வருஷம் முன்னாடி ராதா மேமே நம்மளோட இதுல ரொம்ப இதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வேல்பாரிங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய கடல். அந்த கடலை வந்து அவங்க சொன்ன மாதிரி 15 நிமிஷத்துக்குள்ள அத வெறுமனே இந்த சினிமால வந்து பேர் மட்டும் போடுவாங்களே அப்படிதான் வந்து சொல்ல முடியுமே தவிர முழுசா அதை வந்து சொல்லவே முடியாது. ஒரு கடுகளவு தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி அதையும் ஆனா அவங்க சிறப்பா சொல்லியிருந்தாங்க. இத்தனைக்கும் உடல்நலம் சரியில்லாம இருந்து கூட அந்த கடைசியா ஒரு லைன் சொன்னாங்க பாத்தீங்களா, வேல்பாரிங்கிற மாமனிதன் வந்து வீட்டுல இருக்கணும் அப்படின்னு. அப்ப எனக்கு இவங்க ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் சொன்ன பேச்சு ஈரோட்ல வந்து அவங்க அந்த புத்தக திருவிழால பேசுனது ஞாபகம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க நம்ம ஒவ்வொருடைய வீட்டுக்கும் ஜெயகாந்தன் வர வேண்டும், இவர் பிரபஞ்சன் வர வேண்டும், அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கணும், அவங்க நம்ம எடுத்து படிக்கணும், அப்பதான் நமக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வேல்பாரிங்கிற மாமனிதன் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் அவர் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. ஸோ அதை பத்தியும் இப்ப நம்ம பேசலாமே. சொல்லுங்களேன், எல்லாரும் வேல்பாரி படிச்சிருப்பீங்க, எப்படி இருந்தது, என்ன மாதிரி? இப்ப திரும்பவும் அதை எனக்கு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஞாபகப்படுத்துறதுன்னா எங்க கல்லூரியில இருக்கக்கூடிய ஏழிலைப்பாலை மரம் தான். அது வந்து கரெக்டா இந்த நவம்பர் மாசத்துல வந்து, அதாவது அக்டோபர் எண்ட்ல நவம்பர் மாசம் அந்த பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடும், அந்த மனம் வீச தொடங்கிடும். உடனே எங்களுக்கு வேல்பாரி ஞாபகத்துக்கு போயிருவோம். ஏன்னா ஏழிலைப்பாலை கீழே வந்து காதலர்கள் வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு காதல் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுல சொல்லியிருப்பாரு. அதனால ஒவ்வொரு வருடமும் அந்த மரம் வந்து வேல்பாரியை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நீங்க அந்த மரத்தடி போய் நிக்கிறீங்க? நான் மரத்தில் நிக்கலைங்க, அது வழியா தான் போய் ஆகணும். ரொம்ப இருக்குது இது. நீங்க பொன்னியின் செல்வன்ல வந்து ஒரு அழகான இதே பாடல் வந்து இதுல வரும், பொன்னியின் செல்வன்ல ஒரு பாடலாவே வரும். புன்னை மரம் வந்து அதுல அவர் புன்னை மரத்தை எடுத்திருப்பாரு, இவர் இங்க ஏழிலைப்பாலை எடுத்திருக்காரு. இது கிட்டத்தட்ட வந்து நீங்க இந்த 2 கதைகளுக்குமே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த 2 வரலாற்று நாயகர்களை பத்தி இருந்தாலும் நேரடியா அவங்களை வச்சு கதை செய்ய முடியாது. வேல்பாரி கதையில வேல்பாரி கிடையாது, நீலன் தான் கதையை தூக்கிட்டு போவாரு. நீலன் தான் ஒட்டுமொத்த கதைகளும் அந்த பின்னப்பட்ட எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்ச அந்த வட்டாரங்கள்ல நிகழ்ந்த ஒட்டுமொத்த கதைகளையும் அதை எடுத்துட்டு போய் நீலன் மேல தூக்கி வச்சுதான் வேல்பாரியை கொண்டாடும். நல்ல புத்தகம் தான், இல்ல அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் சுவாரஸ்யமானவை. ஆனா அதெல்லாம் உண்மைத்தன்மை இருக்குதான்னு கேட்டா அது யோசிக்க வேண்டிய விஷயம். நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவரே அது புனையும் தான் சொல்றாரு, வரலாறுன்னு சொல்லலை எங்கேயுமே, வரலாற்று ஆய்வுன்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எந்த நூல்களையுமே அவர் வரலாற்று ஆய்வு அல்லது ஆய்வு நூல்லாம் சொல்றது இல்லை, புனைவு தான் சொல்றாரு. வேல்பாரிக்கு முன்னாடி இது காவல் கோட்டமும் ஒரு புனைவு மாதிரி தான், ஒரு கதை புனைவு தான், வரலாறு அல்ல. அந்த புனைவு வந்து சுவாரஸ்யமாகும். அவ்வளவு பெரிய புத்தகமா இத்தனை பக்கங்களுக்கு 1000 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட எழுதி அதை ஒரு அருமையான விஷயம் தான் அவர் பண்ணது. அந்த சுவாரஸ்யம் தான் அதை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு. இப்படி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சின்ன குறையும் உண்டு இந்த நூல் பத்தின தகவலுக்காக சொல்றேன். மற்றபடி எதுவும் பர்சனல் எதுவும் இல்லை, பேச்சு குறித்தோ மற்றதோ இல்லை. இந்த எந்த விஷயங்கள்லாம் நீங்க அதுல ஒரு செய்தி வரும், அந்த தேவாங்க வந்து கடத்திக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கான தேவை என்ன வந்துச்சுன்னு இப்போ பக்கமா நான் ஒரு 4-5 வருடம் முன்னாடி வந்து நம்ம ஆசனூர் பக்கத்துல கொல்லைகால் பக்கத்துல எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்கும்போது தேவாங்கத்துல வீட்டு 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க.
யாரா இவங்க போய் கேட்கும் போது இல்லை இவங்கெல்லாம் தேவாங்க பிடிக்க வந்திருக்காங்க, எதுக்குடா இது, இதை பார்த்தா அதிர்ஷ்டம் வர மாதிரி ஏதோ ஒரு 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 இதாக சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதனாலேயே இந்த மலை வளங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சா, இந்த மாதிரி எழுத எழுத எதிர்காலங்களில் என்ன ஆகும்னு இதை தேடி மக்கள் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் அழிவுக்கு நோக்கி போகுதாங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு வந்துச்சு இந்த நூலை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு விமர்சனமும் இவர் மேல சு. வெங்கடேசன் மேல வைக்கப்பட்டது. நீங்க அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னு சொன்னா, இதுல கோவில் கோபுரத்துல இரிடியம் இருக்குதுன்னு சொல்லி இந்த கதை சொல்லுவாங்க. அது போல எல்லாரும் அதுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அதை கத்துக்கணும்னு அந்த மலைவாழ் மக்களை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அல்டிமேட்டா இந்த கதையும் அது அப்படிதான் வந்து முடியுது. எல்லாரும் வந்து அவர் சேரசோழ பாண்டியர்கள்ட்ட இல்லாத காசா இவங்ககிட்ட இருந்துற போது, இவர் ஒரு இனக்குழு தலைவன் கிட்ட இருக்கிற போது, அப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்று ஏன் போறாங்கன்னா அங்க இருக்கிற வளங்கள் வந்து நீங்க பேசியிருக்கிறதுனால அந்த வழங்கலை வந்து சூறையாடுறதுக்கு தான் இவங்க மொத்த பயிர்களும் உள்ள வந்திருக்காங்கன்னு தோணுது. நல்லா சொன்னாங்க அவங்க பேசும்போது, நிறைய விஷயங்களை குறிப்பா சொல்லி சொன்னாங்க. வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், நல்ல புனைவு. அதான் அந்த தேவாங்குனாலதான் இது கேம்பஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுல வேற அது எவ்வளவு தடவை இருந்தாலும் திருப்பி வடக்கு பார்த்தா உட்காரும் அப்படின்னு. இல்ல அது வேணா புது செய்தி எனக்கு. அது எனக்கு ரொம்ப பெரிய இதா இருந்துச்சு, அது படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கும் தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு பக்கமா நான் சொன்னேன் இல்லையா, நான் பார்த்த மனிதர்கள் வந்து அங்க அது வந்து ஏதோ தெய்வீக தன்மை கொண்டது அப்படிங்கிற கற்பனை வந்து அங்க அந்த பகுதிகளில் இன்னும் நிலவுது. அதுக்காக அந்த டிரைவர் அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு திடீர்னு இருக்கலாம். இன்னும் நான் சமீபத்தில் கூட பார்த்தேன். அப்படியா நல்லா சொன்னாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள அது அடக்க முடியாதுங்கிற உண்மைதான். பெரிய புக் அது. உண்மையில சொல்ல போனா காளிமுத்து வந்து அப்போ சபாநாயகராக இருந்தாருன்னு நினைக்கிறேன், எதிர்கட்சி தலைவராக இருந்தாரா. நான் கல்லூரி படிக்கிற காலத்துல அதிமுக கலந்து வேலை, அதிமுக இருந்தார், திமுக கலந்து வேலைக்கு அதிமுக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ கடைசி அதிமுக இருந்த போது நான் கல்லூரிக்கு கூப்பிட்டு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து பேசினாரு. அவரு அப்போ நான் கல்லூரி இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் இளநிலையில. அப்போ அவர்கிட்ட வந்து நம்மளோட அறிவெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப மெனக்கெட்டு நிறைய படிச்சு ஒரு டேட்டாலாம் எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி ஒரு பெரிய பேச்சு பேசின, ஒரு 20 நிமிஷம் இது பேசியிருப்பேன். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவர் சொன்னாரு, கடல் நீரை கைச்சங்கால் அது போல தம்பி அள்ளிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசனையா சொன்னார். உண்மைதான். அது வந்து கடல் நீர், சங்க இலக்கியங்கிறது ஒரு கடல் நீர். அதை கைச்சங்கில் அள்ளிங்கிறது வந்து எதுக்கு என்ன. அப்போ திருப்பி நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், கடல் நீரை கைச்சங்கில் எடுக்கிறதோட அவசியம் என்னன்னா கைச்சங்கு தண்ணி கூட கிடைக்காம இருக்கிறதுனாலதான். அப்போ கொஞ்சத்தையாவது நான் உங்களுக்கு கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு போயிட்டார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி இது ஒரு நல்ல முயற்சி. கடல் நீருங்கிறதுக்காக தொடாம இருக்க முடியாதுல்ல. நீங்க எடுத்து கொண்டு வந்து காமிச்சா தானே மற்றவங்களுக்கு அது கிடைக்கும். எல்லாரும் அதை வாசிக்க தூண்டுறது தானே இந்த நிகழ்ச்சியோட இதே அதுதானே, நோக்கமே தானே. கண்டிப்பா மொத்த கதையை நம்ம சொல்ல முடியாது இல்ல, ஒரு அறிமுகம் தான் நம்ம படுத்த முடியும். வேற யாரும் இன்றைய இந்த புத்தகங்கள் குறித்து இல்ல அவங்க அழகா தொகுத்த குறித்து நீ பேசணும்னா பேசலாம், சொல்லுங்க. ஓகே. ஸோ அவங்க சிவகாமி ரவிச்சந்திரனும் அழகா அவங்களோட மெசேஜஸ்ல போட்டிருக்காங்க. இந்த நிறைய அதையெல்லாம் பாராட்டி பிளஸ் இந்த மாதிரி சொலவடைகள் இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நன்றிங்க மேம். ஓகே, now over to கௌசல்யா பாஸ்கர். அடுத்தது நன்றி உரை போயிடலாங்க. சரிப்பா. ஓகே, நன்றி உரை. புத்தகங்கள் நாம் வாழாத வாழ்க்கையை நமக்கு காட்டுகின்றன, நாம் சந்திக்காத மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன, நாம் பெற முடியாத அனுபவங்களை நமக்குள் விதைக்கின்றன. இந்த மதிப்புள்ள கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட தலைவர் மைதிலி அவர்களுக்கும், ஆரூரன் விஸ்வநாதன் அண்ணா அவர்களுக்கும், தாரணி தேவி சிவசாமி அவர்களுக்கும் மிக அருமையாக தனது குரலில் கிராமத்து வாசனை மாறாமல் ஒளிப்பதிவை வழங்கிய முத்தரசு அண்ணா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கௌசல்யா ஞானேஸ்வரன் அவர்களுக்கும், கலந்துரையாடல் நிகழ்வில் வழங்கிய
அன்புமணி மேம் அவர்களுக்கும் மற்றும் இணைய வழியில் இணைந்திருந்த அனைவருக்கும் படைப்பு குழுமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேப்பா.